நமஸ்காரம். ஆஹ் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். முதல்ல இந்த குமுதவல்லி மாமி அவளை நம்ம ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வரவேற்கலாம். மாமியை பத்தி சொல்லணும்னா, மாமி கிட்ட நான் கேட்டேன், என்ன மாமி உங்களை பத்தி சொல்றது, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாமின்னு கேட்டதுக்கு மாமி சொன்ன முதல் வார்த்தையே என்னன்னா, தற்பெருமை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மாமியை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆனா மாமி சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால அவள்துல இருந்து நான் ஒரு 2-3 லைன் மட்டும் நான் சொல்றேன். 2-3 எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். மாமி ஒரு 20 வருஷமா இந்த மாதிரி இந்த சம்பிரதாய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கா. மாமியோட ஹஸ்பண்ட் மாமாக்கு எந்தெந்த ஊர்ல எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகுறதோ அங்கெல்லாம் போய் அங்க இருக்கிற அடியார்களை சேர்த்துண்டு இதே மாதிரி நம்மளோட இந்த சம்பிரதாய விஷயத்த பரப்புறது, பிரபந்த வகுப்புகள் எடுக்கிறது, இதே மாதிரி மாமி தன்னோட பொழுத கழிச்சுன்னு இருக்கா. அனாவசியமா நம்ம நிறைய வேற வேலையில எல்லாம் ஈடுபடாம இந்த மாதிரி மாமியும் தன்னோட டயத்தை இதுல அழகா என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறவாளையும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியார் குழாம் அதை ஏற்படுத்திட்டு மாமி போற இடத்துல எல்லாம் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டு இருக்கா. அந்த மாமி குமுதவல்லி மாமி இன்னைக்கு நம்ம கேட்டுண்டதுக்கு இதுல கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான்ல பெரியாழ்வார் அனுபவித்த கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல பிரபந்தங்கள்ல இருந்து பாசுரங்கள் எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்ல வந்திருக்கா, உபன்யாசம் பண்ண வந்திருக்கா. மாமிய வருக வருக என்று வரவேற்கிறோம். மாமி ஆரம்பிக்கலாமா? நமஸ்காரம்மா. ஜனனி பத்தி சுந்தர் பட்டர் ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரீரங்கத்துல சுந்தர் பட்டர் தெரியாதவாளே கிடையாது. ஸ்ரீரங்கம்னு இல்ல, எல்லா ஊர்லயுமே சுந்தர் பட்டருங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான பட்டர் அவரு. அவருடைய பொண்ணு அப்படி ஹைதராபாத்ல ஒரு சத்சங்கத்தை நடத்துறாங்கிறத கேள்விப்பட்டவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். இத்தனை பேரை சம்பிரதாயத்துல உருவாக்குறா, சத் விஷயத்துல சொல்லி தராங்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற கலியுகத்துல இந்த மாதிரி சத் விஷயத்த எல்லார் இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பெரிய ராமானுஜர் பண்ணின கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை எந்த ஊர்ல இருந்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜனனி நிரூபிச்சிருக்கா. அத்தனை பேர் உருவாக்கியிருக்கா. நாராயணியம், சுந்தரகாண்டம், நிறைய ஸ்லோகங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் திவ்ய பிரபந்தத்துல அவளுக்கும் ஊற்றம் இருக்குன்னு சொன்னா. அதனால திவ்ய பிரபந்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும் மாமி. எங்க குரூப்ல எல்லாரையும் நீங்க சொல்லணும், எல்லாருக்கும் சத் விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு சொல்லி கேட்டுண்டா. அதுல கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான். கண்ணன் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்க போறான். இப்பவே அந்த கண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். அப்பதான் அந்த நாள்ல இன்னும் நன்னா கொண்டாடுவா கண்ணனை. பகவானுடைய அவதாரங்களை அனுபவிச்சுட்டே இருக்கணுங்கிற ஆழ்வார்கள்லாம் அதுதான் சொல்றா. உகந்தருளின நிலங்களிலே பிரபணராய் குணானுபவ கைங்கரியங்களிலே பொழுதுபோக்காகவும். அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சு நம் பொழுதுபோக்கணும். அதாவது என் நினைந்து போக்குவர் போது அப்படின்னு ஆழ்வார் கேட்கறதுக்கு சொல்றா. வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. அப்படி பகவானுடைய அவதாரம் பண்ணினதுல இருந்து நிறைய கொடுத்தான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய உபனிஷத்துக்களை கொடுத்தான், வேதங்களை கொடுத்தான், புராணங்களை கொடுத்தான், பகவத்கீதையை கொடுத்தான், 18 விதமான புராணங்களை கொடுத்தான், திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் கொடுத்து தன்னை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கே நிறைய விஷயங்களை தானே சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லித்தான் ஆழ்வார்களை எல்லாம் பிறப்பிச்சு அவர்கள் மூலியமாக இந்த பக்தியை எல்லோரும் போய் பண்ண வேண்டும்ங்கிறத கொண்டு காட்டினார் பெருமாள். அதுல எத்தனையோ கிரந்தங்களை கொடுத்திருக்கார். அதுல அப்படி கண்ணனுடைய குணானுபவங்களை, பகவானுடைய குணானுபவங்களை அனுபவிச்சு நாம் பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அப்படிதான் நம்ம நல்ல பொழுதா போக்கணும். வாசித்தும் கேட்டும் ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் தாஸ்யம் சத்தியம் ஆத்ம நிவேதம். இப்படி 9 விதமான பக்தி. அதுல கதா ஸ்ரவணம், பாதால ஸ்ரவணம் பண்ணணும். அதுவே ரொம்ப மேலான பக்திங்கிற. இப்படி ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய அவதார சேஷ்டிதங்களை எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சு 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 அதிலேயே நம்ம பொழுதுபோக்கணும். ஏன்னா இருக்கிற ஆயுசு மிகவும் குறைவு. வேதம் நூல் பிராயம் 100ன்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார். அந்த 100 ஆயுசு இருப்போமான்னு தெரியாது.
அந்த இருக்கிற ஆயுசுக்குள்ள பகவானை எவ்வளவு எல்லாம் அனுபவிக்க முடியுமோ. அப்படி பரீட்சித் ராஜா வந்து 7 நாள்ல மரணம்னு சொன்ன உடனே 7 நாளும் 24 மணி நேரமும் கண்ணனுடைய கதையை கேட்டே அவர் பரமபதத்துக்கு சென்றார். அத்தனை நாள் விட்டாச்சு. கடைசியா அவருடைய அவருடைய ஆயுசு நிர்மாணம் ஆயிடுத்து 7 நாள். தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு அவருக்கு மரணம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 நாள்ல நம்ம என்ன பண்ணினா பகவானை போய் அடையலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த 7 நாளும் பக்தி பண்ணினார். கதா சிரவணம் பண்ணினார். 24 மணி நேரமும் கதா சிரவணத்திலே அவருக்கு புஷ்பக விமானத்துல வந்து பகவான் அழைச்சிட்டு போனார். அப்படி ஒரு கதா சிரவணத்துக்கு அவ்வளவு ஒரு மேன்மை உண்டு. இப்ப நம்ம வந்து பார்க்க போறது கண்ணுடைய அவதார சிறப்புகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும். எப்படி பெரியாழ்வார் வந்து கண்ணனை அனுபவிச்சார் அப்படிங்கிற. ஏன்னா ஆழ்வார்கள் 11 சொல்லுவா. இதுல பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டவர்கள். மத்த ஆழ்வார்கள்லாம் இப்ப திருமங்கை ஆழ்வார்னு எடுத்து எல்லாம் அச்சாவதாரத்துலதான் அனுபவிச்சார். தொண்டரடி புலியாழ்வார், திருப்பாணாழ்வார் 2 ஆழ்வாரும் ரெங்கநாதரை மட்டுமே அனுபவிச்சார். வேற யாரையும் அனுபவிக்கல. அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவேன்னு அந்த ரெங்கநாதரையே அனுபவிச்சா அந்த 2 ஆழ்வார்கள். நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் தான் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டவர். குலசேகர பெருமாள் வந்து ராமாவதாரத்துல ஈடுபட்டவர். அதனாலதான் அவருக்கு பெருமாள்னு பேரு. ஏன்னா ராமருக்கு சம்பிரதாயத்துல பெருமாள்னு ஒரு பேரு உண்டு. பெருமாள்னா ராமர் தான். அந்த ராமரையே அனுபவிச்சார். ராமரிடத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. நித்தியப்படி ஸ்ரீராமாயணம் கேட்பார் குலசேகர ஆழ்வார். அதனாலதான் குலசேகர பெருமாள்ங்கிற திருநாமமே அவருக்கு வந்தது. மதுரகவி ஆழ்வாரை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் மட்டுமே எனக்கு போதும், பெருமாளே வேண்டாம், எனக்கு ஆச்சாரியர் ஒருத்தரே போரும், நம்மாழ்வாரே கதின்னு இருந்தவர். ஆண்டாலும் அப்படிதான். பெரியாழ்வாருடைய பெண்ணு. அப்படி பெரியாழ்வாருடைய சொல்லை ஒரு பொழுதும் தட்டாதவள் ஆண்டா. போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்னு சொல்லுவா ஆழ்வார. பட்டபிரான், பட்டபிரான்னு ஒரு திருநாமம் பெரியாழ்வாருக்கு. இப்படி மத்த ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் பொய்கையார், பூதத்தார், பேயார்னு இந்த 3 ஆழ்வார்களும் பரத்துவத்திலே ஈடுபட்டவர்கள். பரமதத்துல இருக்கிற எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவர். திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமி எம்பெருமானிடத்துல ஈடுபட்டவர். ஆனா எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரமபதத்துல இருக்கிற ஒரு நிலை, ஷீராப்தியில திருப்பார்கடல்ல இருக்கிறது ஒரு நிலை, 3வது நிலை அந்தர்யாமி எம்பெருமானிடம் ஒவ்வொரு இடத்துடைய ஹிருதய கமலத்திலுமே அந்தர்யாமியா இருக்கான். அந்த அந்தர்யாமி எம்பெருமானிடத்துல ஈடுபட்டவர் தான் திருமழிசை. வியூகநிலை, வியூகநிலை திருப்பார்கடல். அதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணினான், அது ஒரு நிலை. அர்ச்சாவதார ஒரு நிலை. பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு சொல்லுவான். விபவம்னா அவதாரங்கள். பகவான் பல அவதாரங்கள் எடுத்தான். 10 அவதாரங்கள் பிரதானம். பல அவதாரங்கள் எடுத்தான். பாகவதத்துல பார்த்தெல்லாம் ஒரு 16 அவதாரத்தை கட்டும். இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்தான். அப்படி ஒவ்வொரு நிலையில இருக்கிற எம்பெருமானும் ஒவ்வொரு ஆழ்வார்கள் அப்படி அனுபவிச்சார். ஆனா பெரியாழ்வார் பொறுத்த மட்டும் கண்ணன் இடத்திலேயே ஈடுபட்டவர். ஏன்னா தன்னுடைய பெண் ஆண்டால எம்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் தன்மையில ஒரு பாசம். அந்த ஆண்டால பார்த்து வளர்த்து இந்த ரெங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பெருமாளோட போய் சேர்ந்துடுறா. சேர்ந்த உடனே அவருக்கே ஒரு அழுக வருது. இப்படி பார்த்து நம்ம குழந்தைய வளர்த்தோம், இப்படி பெருமாள் வந்து கூட்டின்னு போயிட்டாரேன்னு அழுகிறார். கொண்டு போய் ஆண்டால விட்டுட்டு பெரிய பெருமாள் இடத்துல பெரிய பெருமாள் அசரீரியா பேசுறாராம். நீர் வந்து இந்த பூலோகத்துல இருக்கும் வரை கிருஷ்ணாவதார சிறப்புகளை எல்லோருக்கும் கண்ணன் எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணினா அப்படின்னு அதெல்லாம் எல்லாரிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து முடிச்சுட்டு நீரும் நம்முடைய விபூதியான பரமதத்துக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பெருமாளே பெரியாழ்வார் இடத்துல அசரீரி ரூபமாக பேசி. அதனால கிருஷ்ணாவதாரத்துல அன்று முதல் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டவர் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பாடினார் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு திருப்பல்லாண்டுன்னா எல்லாரும் பெருமாள் கருட வாகனத்துல வந்து இறங்கினான் அவாவா தேவைகளை தான் கேட்பா. நான் நன்னா இருக்கணும், என் குழந்தை நன்னா இருக்கும், பேரன் நன்னா இருக்கணும், எனக்கு நிறைய செல்வங்கள் எல்லாம் வேணும், என் பேரனுக்கு பேரன் வந்து நன்னா காலேஜ் சீட்டு நன்னா கிடைச்சு நன்னா உத்தியோகத்துல இருக்கணும்,
இப்படி எல்லாம் ஆசைப்படுற இடத்துல பெரியாழ்வார் என்ன சொன்னாராம், இந்த விபூதியில வந்து நிற்கிறீரே, உமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமே, கண்ணச்சில் பட்டுடுமே, இது பொல்லாத உலகம், இந்த பூவுலகம் என்பது பொல்லாத உலகம். தேவர்கள்லாம் இந்த பூலோகத்துல கால வைக்கவே அஞ்சி நடுங்குவாளாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியில வந்து நிற்கிறீரே, நீர் நன்னா இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடினவர். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு பேர் அவருக்கு. அப்படி பெருமாள் இடத்துல பொங்கும் பரிவு, ஒரு தாயாருக்குதான் குழந்தைகள் இடத்துல ஒரு பரிவு இருக்கும், அந்த பரிவு பெரியாழ்வாருக்கு இருந்தது பெருமாள் இடத்துல. அதனால பெருமாளே நீர் நன்னா இருக்கணும், ஏன்னா அவர் நன்னா இருந்தாதான் நம்ம நன்னா இருக்க முடியும் இல்லையா? அந்த எண்ணம் அவருக்கு தான் வந்தது. நம்ம என்ன பார்த்தா, நம்ம நன்னா இருக்கணும், நம்ம பிரார்த்திப்போம். ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணார், பகவானை பார்த்து நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார். அதனால அவருக்கு பொங்கும், அதனாலதான் அந்த பல்லாண்டு பாடின பெரியாழ்வாருடைய பிரபந்தம் தான் திவ்ய பிரபந்தத்துல முதல்ல திருப்பல்லாண்டு அப்படின்னு அந்த பெரியாழ்வாருக்கு ஒரு பிராதானியம் கொடுத்து பகவானை ரட்சிக்கிறதுல அப்படி ஒரு அவருக்கு பரிவு. அதனால அந்த பிரபந்தத்தை முன்னாடி கொண்டு வந்தா, திவ்ய பிரபந்தம் சேவிக்கும் பொழுது முதல்ல திருப்பல்லாண்டு சேவிச்சுட்டு தான் எல்லாம் தொடங்கணும் அப்படிங்கறத ஒரு நியமனத்தையும் கொண்டு வந்தார்கள். இதுல பெரியாழ்வார் திருமொழின்னு ஒரு 461 பாசுரங்கள். அதுல முதல் பதிகத்துல கண்ணன் எப்படி எல்லாம் அவதாரம் பண்ணினான். கண்ணன் அவதாரம் பண்ணினது துவாபர யுகம், ஆழ்வார் அவதாரம் பண்ணது கலியுகம். கேக்குறதாமா ஜனனி? கேக்குறது மாமி, கேக்குறது. கேக்குறது இல்ல? பெரியாழ்வார் அவதாரம் பண்ணினது கலியுகம், ஆனா ஆழ்வார் கண்ணன் அவதாரம் பண்ணதோ துவாபர யுகம். ஆனா துவாபர யுகத்துல அவதாரம் பண்ணின கண்ணனை யசோத எப்படி எல்லாம் அனுபவிச்சா, யசோத அனுபவிச்சதை நினைச்சு பார்த்தார் ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, பெருமான் வந்து விசேஷ கடாட்சத்தை பண்ணுவான். சாட்சாத் கருடனின் அம்சமாக அவதாரம் பண்ணினவர் தான் பெரியாழ்வார். விசேஷ கடாட்சம்னா என்ன, எல்லாத்தையும் காட்டி கொடுப்பார் பகவான் அவர்களுக்கு. இப்ப நமக்கெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டான், நம்மளாம் அந்த அளவு பக்தி எல்லாம் பண்ணல. பகவான் வந்து ஆழ்வார்களுக்கு அப்படி காட்டி கொடுப்பார். அப்படி காட்டி கொடுத்ததுனால துவாபர யுகத்துல கண்ணனை எப்படி யசோத அனுபவிச்சா அப்படிங்கிறத அப்படியே அப்படியே ஒரு சினிமால பாக்குற மாதிரி காமிச்சாராம். அப்படி பார்த்த உடனே அதை அப்படியே பாசுரமா பாடிட்டார். பாசுரமா பாடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும். கண்ணனை நினைச்சு நினைச்சு கண்ணன் எப்படி பிறந்தான் அப்பொழுது ஆறா அமுதன்னு சொல்லுவாங்க. பெருமான் அவனை அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே ஆனந்தம்ங்கிறது அப்படி வரும் நமக்கு. அப்ப அது அவதார சிறப்புகளை எல்லாம் தொகுத்து அப்படியே நமக்கு பிரபந்தமா கொடுத்தார். இன்னைக்கு ஒரு 50 பாசுரம் வரைக்கும் சொல்லியிருக்கா ஜனனி. முடிஞ்சத அடியன் வந்து இன்னைக்கு சேவிக்க சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கும், டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுல முதல் பதிகம் கண்ணனுடைய அவதார சிறப்பு. அதுல வந்து என்னன்னா, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் எதிரெதிர்தூவிட கண்ணன் முத்தம் கலந்து அலராயித்தே. கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினது மதுரால அவதாரம் பண்ணினது. மதுரால அவதாரம் பண்ணி அன்னைக்கு ராத்திரியே கோகுலம் வந்தாச்சு. கோகுலம்னா அங்க இருந்தா கம்சனால ஆபத்து, அதனால கண்ணனை கொண்டு வந்து கோகுலத்துல விட்டுடுறான். அப்படி அந்த அவதாரம் பண்ணின எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருக்கோஷ்டியூர் கண்ணன் அப்படின்னு சொல்ற. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். வண்ணமாடங்கள் என்ன, அழகிய மாடங்கள்லாம் இருக்குமா. எப்படி இங்க மாட மாளிகை சூழ் வீதின்னு பேரு. திருவரங்கத்துல சித்திர வீதிக்கு மாட மாளிகை சூழ் வீதி அப்படின்னு சப்த பிராகாரம் திருவரங்கம். அதுல ஒவ்வொரு இந்த சித்திர வீதியில இருக்கிற ஒரு வீடுகளும் பெரிய பெரிய மாடங்களா இருக்கும். அப்படி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். அண்ணன் அவதாரம் பண்ணது மதுரால, வளர்ந்தது கோகுலத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஏன் திருக்கோஷ்டியூர் எம்பெருமான்னு சொல்றார் அப்படின்னா, திருக்கோஷ்டியூர் இருக்கிற எம்பெருமானுக்கு சௌமியநாராயணன்னு பேர். ஏன்னா பெருமான் வந்து பரமபதத்திலேருந்து ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனகா,
நாகபரியங்க முஸ்ரிஜதே அகதோ மதுராபுரியும். பெருமான் பரவத்துல இருக்கிற எம்பெருமான் தான் திருப்பார்கடலுக்கு வரான். திருப்பார்கடல்ல இருந்து தான் மதுரால வந்து அவதாரம். அப்படி அர்ச்சாவதார எம்பெருமான் சாக்ஷாத் கண்ணன். இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல என்ன சொல்லுவா, பெரிய பெருமாள் தான் கண்ணன், நம்பெருமாள் ராமர். அதனால அந்த திருக்கோட்டியூர் எம்பெருமானே சாக்ஷாத் கண்ணன். ஏன்னா தேவர்கள் எல்லாம் இங்க அசுரர்களுடைய இம்ச தாங்காம அந்த திருப்பார்கடல்ல போய் பிரார்த்திச்சாலாம். திருப்பார்கடல்ல போய் பிரார்த்திக்கும் போது என்ன சொன்னா, இப்படி துஷ்டர்கள் எல்லாம் நிரசிக்கணும், துஷ்டர்களை நிரசிக்கிறதுக்காக நீர் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சா. மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான்னு பாசுரம். அதனாலதான் மகாபாரதத்துல கண்ணனா அவதாரம் பண்ணி நிறைய துஷ்டர்களை எல்லாம் நிரசிச்சு அப்படி ஒரு தர்மத்தை நிலநாட்டினார் எம்பெருமான். அப்படி போய் எல்லாரும் பிரார்த்திக்க அந்த திருக்கோஷ்டியூர் கண்ணன், அந்த கண்ணனே திருக்கோஷ்டியூர்ல சௌமிய நாராயணனாக எழுந்தருளித்தான். ஏன் திருக்கோஷ்டியூரை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் அப்படின்னு சொன்னா, திருக்கோஷ்டியூர்ல இருக்கிற செல்வநம்பிங்கிறதுனாலதான், செல்வநம்பிங்கிறவர்னாலதான் இவருக்கு இந்த பட்டர்பிரானா இருந்தவர் பெரியாழ்வாரா ஆனார். அதனால அந்த பெருமாளிடத்துல ஒரு ஈடுபாடு. ரெண்டாவது இன்னொன்னு, தேவர்கள் எல்லாம் கோஷ்டிபுரம்னு பேரு, திருக்கோட்டியூருக்கு இன்னொரு பேர் வந்து கோஷ்டிபுரம்னு. கோஷ்டிகளா சேர்ந்து எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பெருமாளிடத்தை பிரார்த்திச்சாலாம் துஷ்டர்களை நிரசிக்கிறது. அப்படி அந்த திருக்கோஷ்டியூர் எம்பெருமானே கண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் அனுபவிக்கிறார். கேசவன், கேசவன்னா யாரு? கேசிய வதம் பண்ணினவர் கேசவன். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் ஈசனாக இருப்பவர். ரெண்டு பேருக்கும் அவர்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் தானே முன்னிருந்து செய்வாராம் பெருமாள். ஏன்னா இந்திரனுக்கும் அவர்தான் உபகாரகன், ஈசன் அதாவது ருத்ரனுக்கும் அவரே உபகாரகன், பிரம்மாக்கும் உபகாரகன். ஏன்னா பிரம்மாக்கு வேதங்களை எல்லாம் கொடுத்து சிருஷ்டி பண்ண சொன்னார், வேதங்களையும் தொலைச்சு விடுவார். அப்புறம் இவரே வந்து அந்த வேதத்தை மீட்டு கொடுத்தார். இந்த மாதிரி பல இடத்துல பல சரித்திரங்கள்லாம் உண்டு. அதே போல பிரம்மாவையும் ருத்ரனையும் அவர்களுக்கும் ஈசனாக இருப்பவர், அவர்களையும் அடக்கி ஆள்பவர், அதனால் கேசவன். அதுக்கப்புறம் கேசிங்கிற அரக்கன், அவன கிருஷ்ணாவதாரத்துல வந்தவனை அடக்கினவர். இரண்டாவது அழகிய கேசங்களை உடையவர். அப்படிலாம் பல அர்த்தங்கள் உண்டு கேசவனுக்கு. அந்த கேசவன் நம்பி பிறந்தினில், நம்பினா குணப்பூர்த்தி உடையவருக்கு நம்பின்னு பேரு, எல்லா குணங்களும் நிரம்ப பெற்றவருக்கு நம்பின்னு பேரு. அந்த நம்பியானவன் எம்பெருமான், அவனுக்குதான் குணபூர்த்திங்கிறது உண்டு. அப்ப அந்த எம்பெருமான் பிறந்தினில், அந்த எம்பெருமான் பிறந்தான்னு கேள்விப்பட்டவனே எல்லாரும் என்ன பண்ணினாலாம், எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்து விட. ஹோலி பண்டிகை எல்லாம் எல்லாரும் இந்த கலர் பொடியை தூவி ஒரு ஆனந்தம்னா எப்படி வெளிப்படுத்துவா, கலர் பொடியை தூவி தூவி வெளிப்படுத்துவாரோ இல்லையோ. திருவாய்ப்பாடியில உள்ளவா எல்லாரும் ஆயர்கள், அந்த ஆயர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நந்தகோபன் திருமாளிகளை கண்ணன் அவதாரம் பண்ணிட்டான், கண்ணன் அவதாரம் பண்ணிட்டான்னு உடனே அவர்கள் ஒவ்வொருத்தருக்கு மேல எண்ணெயெல்லாம் ஊத்திப்பாலாம். சுண்ணம்னா பொடி, பொடியெல்லாம் மஞ்சள் பொடி, ஸ்நான பொடி, இப்படி எல்லா பொடியும் தூவி ஒரு ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பண்ணினாலாம். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்து விட கண்ணன் முத்தம் கலந்து அலராயித்த. கண்ணன் முற்றம்னா கண்ணுடைய திருமாளிகை, நந்தகோபன் திருமாளிகையா இருந்தது, கண்ணன் அவதாரம் பண்ணினோன்னு கண்ணன் திருமாளிகை ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த கண்ணன் திருமாளிகை வாசல்ல பூரா இவெல்லாம் எல்லாம் ஆயர்கள்லாம் 5 லட்சம் குடின்னு பேரு. 5 லட்சம் குடி, 5 லட்சம் குடி ஆயர்கள் உண்டு. அவளெல்லாம் ஒரு சந்தோஷம். கண்ணவதாரம் பண்ணிட்டானோடனே உடனே என்ன பண்ணினாராம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெயை தூவிக்கிறா, மஞ்சள் பொடியை தூவிக்கிறா, கலர் பொடி எல்லாம் தூவிக்கிறா. திருமாளிகையில வாசல் எல்லாம் அப்படியே சேராயிடுது. அந்த எண்ணெயும் பொடியும் சேர்ந்து முற்றம் கலந்து அலராயிற்றே, முற்றம் எல்லாம் சேராயிடுதான். அடுத்த வாசுரத்துல ஓடுவார் விழுவார் புகந்தாலிப்பார், நாடுவார் நம்பிரான் இங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்வரை கொட்டனின் பாடுவார்களும் ஆயுத்து ஆய்ப்பாடியே. வாய்ப்பாடியில கண்ணன் பிறந்தான்ங்கிற மகிழ்ச்சியை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன பண்றது தெரியல, எல்லாரும் ஓடுறாளாம், பாடுறாளாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். கண்ணன் எங்க கண்ணன் எங்கன்னு போய் தேடுறாளாம். நாடுவார் நம்பிரான்,
நம்முடைய பிரான் நமக்கு உபகாரகனாக இருக்கக்கூடிய பெருமான் இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கானோ இல்லையோ, அவன் எங்க இருக்கான்னு போய் தேடுறாளாம். எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டான் என்ன. பல்வரைனா அந்த வாத்தியங்கள், பறைங்கிற வாத்தியங்கள் எல்லாம் கொட்டிண்டு அப்படியே பாடுறாளாம், ஆடுறாளாம். கண்ணன் பக்கத்திலே இருக்கான், ஆனா கண்ணன் எங்க தேடுறாளாம். ஆடுவார்களும் ஆயிற்று ஆயிப்பாடிய, அப்படி திருவாய்ப்பாடியில அப்படி ஒரு ஆனந்தம் அவர்களுக்கெல்லாம். அடுத்தது பேலிச்சி உடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனொப்பார் இவண்ணேரிள்ளைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார். எல்லார்ட்டையும் திவ்ய பிரபந்தம் புஸ்தகம் இருக்காமா? இருக்கும் மாமி. வச்சிருக்காளா? வச்சிருக்கா மாமி. பாதி பேர்கிட்ட இருக்கும் என்கிட்ட நம்ம கிளாஸ்ல. அந்த திவ்ய பிரபந்தம் முதலாயிரத்தை வச்சுட்டு பார்த்தா கூட ஓரளவு அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா புரியும். என்கிட்ட இருக்கு, கொஞ்சம் அதை பார்த்துன்னு தான் இருக்கு. அதை எடுத்துக்கோங்க, பெரியாழ்வார் திருமொழியில் அந்த பாசுரங்கள் எடுத்து வச்சுட்டேன்னா அது அப்படியே சொல்ல சொல்ல உங்களுக்கும் புரியும். அது அப்படியே ஓகே. ஏனிச்சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனொப்பார் இவண்ணேரிள்ளைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே. பேணினா என்ன சொல்ற? தன்னைத்தானே பேணி கொண்டானாம் கண்ணன். எப்படி பேணி கொண்டான்? கண்ணன் அவதாரம் பண்ணது மதுரால தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம் பண்ணின உடனே என்ன சொல்றா தேவகி? உன்னுடைய சங்கு சக்கரங்களை எல்லாம் மறைச்சுக்கோன்னு சொல்றான். ஏன்னா நீ சங்கு சக்கரங்களை எல்லாம் வச்சுட்டு இருந்தா நீ வந்து பகவான்னு தெரிஞ்சுடும், கம்சனால உனக்கு ஆபத்து வந்துடும், அதனால நீ அதை மறைச்சுக்கோ அப்படின்னு உடனே என்ன பண்ணினான்? பகவான் சொன்ன உடனே கேட்டான். அம்மா பிறந்த உடனே சொன்னபடி கேட்டது கண்ணன் தான். உடனே மறைச்சுண்டானாம். அதனால கம்சனால உனக்கு ஆபத்து வந்துடும், இங்க இருக்காத, நீ திருவாய்ப்பாடி போயிடுன்னு சொன்ன உடனே அதுவும் கேட்டானாம். அதனால தன்னைத்தானே பேணி யாருக்காக பேணிண்டான்? நமக்கு அவனை கொடுப்பதற்காக அவன் பேணி கொண்டான். கண்ணனையே நமக்கு கொடுப்பதற்காக அவன் பேணி கொண்டான் அப்படின்னு சொல்றார். சீர்மை குணம் உடைய அந்த பிள்ளை, எல்லா குணங்களும் உண்டு எம்பெருமானுக்கு. அதுல அந்த எம்பெருமான பாக்குறதுக்கு காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். எல்லாரும் இந்த கண்ணனை பார்க்கணும்னா அந்த கோபிகைகள், அந்த ஆயர்கள் எல்லாரும் சேர்ந்து திருமாளிகைக்கு போயின்னு இருக்கா. அந்த கண்ணனுடைய திருமாளிகையில கண்ணனை பாக்குறதுக்கு போயின்னு இருக்கா. கண்ணனை பார்த்தவாலாம் என்ன பஞ்சலட்சம் குடியோ இல்லையோ, எல்லாரும் இந்த பெரிய பெருமாளை சேவிக்கும் போது எல்லாம் லைன்ல நிற்பா, வரிசையில நிற்பா. அது வெள்ளி சனி எல்லாம் வந்துவிடக்கூடாது பெரிய பெருமாளை சேவிக்க. இன்னைக்கெல்லாம் அவ்வளவு கூட்டம் வரும். அப்படி வரிசையில நிப்பாலாம். எப்படி திருவேங்கட மலையில எல்லாம் போட்டு ரூம்ல அடைச்சு வச்சுடுறாரோ இல்லையோ, அந்த மாதிரி நந்தகோபன் திருமாளிகையில இடமே இல்லை, எல்லாம் வரிசையில நிக்கிறா கண்ணனை பார்க்கணும்னு. உடனே என்னாச்சு? காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். போறவா வெளியில வரா, அப்படி பார்த்துட்டு பார்த்தாவெல்லாம் வரா, வா போயிட்டே இருக்கா. ஆணொப்பார் இவண்ணேரிள்ளைகான், எல்லாரும் சொல்லிண்டே போறாளாம். இவன மாதிரி ஒரு ஆண் பிள்ளை லோகத்துல யாரும் கிடையாது. ஆண் ஒப்பார் இவண்ணேரிள்ளைகான், இவனுக்கு நிகரான ஒரு ஆண் லோகத்திலே கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைன்னு சொல்லி எல்லாவாவா பேசிட்டு போறா. திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே. திருவோணத்தான்னா இந்த திருவோண நட்சத்திரம்ங்கிறது எம்பெருமானுடைய நட்சத்திரம். சாட்சாத் நாராயணனுடைய நட்சத்திரம் திருவோணம். அந்த நாராயணனுடைய லோகம் தானே இது. 7 லோகமும் பெருமான் ஸ்ரீபதியான நாராயணனோட தொல்லியோ. அந்த உலகத்தை ஆளக்கூடிய நாராயணனே இங்க கண்ணனா வந்து அவதாரம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறான். எல்லாரும் அவாவா பேசிக்கிறாளாம். உரியை முற்றத்து உருட்டின் நாடுவார் நறுணை பால்தையின் நன்னாகத் தூவார் செரிமன் கூந்தல் அவிழத்திலைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. அப்படியே அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணலாம்? உரியை முற்றத்து உருட்டினின் நாடுவார். உரினா இந்த வெண்ணெய் எல்லாம் போட்டு வைக்கிறது உரி. அந்த உரியெல்லாம் தூக்கி உருட்டி விளையாடுவாளாம். அப்படியே பாலெல்லாம் கொட்டுறா, தயிரெல்லாம் கொட்டுறா. என்ன பண்றது? ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாவா, அவ்வளவுதான். உரியை முற்றத்து உருட்டினின் நாடு, அந்த பானையெல்லாம் உருட்டி விடுறாளாம். நறுணை பால் தயிர் நன்னாக தூவார். எல்லார் மேலையும் பாலையும் தயிரையும் நெய்யையும். திருவாய்ப்பாடியில பால் தயிருக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு பால் தயிர் ஓங்கி உலகலந்த வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொல்றா இல்லையா ஆண்டாள் சொல்றாள். வள்ளல் பெரும்பசு அப்படியே பாத்திரத்தை வச்சா அப்படியே சொரியும் பால், கறக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு செல்வம் திருவாய்ப்பாடியில.
அப்படி பால் தயிரெல்லாம் தூவறாளாம். அப்படி தூவி சந்தோஷத்துல நட்டமிட்டு ஆடுறா. நட்டமிட்டு ஆடும் பொழுது என்ன பண்ணுது, தலை கூந்தலாகப்பட்டது அவிழ்கிறது. செரிமன் கூந்தல் அவிழத்திலைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஐப்பாடியாயரே. அவர்கள் அவர்கள் நிலையிலே இல்ல. அவர்கள் அப்படி ஒரு சந்தோஷத்துல கூத்தாடும் பொழுது தலை கூந்தெல்லாம் அவிழ்ந்து விடுதான். கொண்டதாலுரி கோலப்பொடுமழு கண்டினர் பரியோலை சயனத்தர் கண்டமுல்லை அரும்பண்ண வள்ளினர் அண்டர்மிண்டி புகுந்துனை ஆடினார். நெய் விளையாடல்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெயை தடவிப்பாளாம், நெய்ய தடவிப்பாளாம். அப்படி தடவிண்டு ஆளிங்கனம் பண்ணிண்டு நெய்யாடல் பண்ணுவாராம். எல்லாரும் மாடு மேய்க்க போனவாள்லாம் என்ன பண்றா, பாதி பேர் திருவாய்ப்பாடியில, இவா திருமாலியில பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் கண்ணனை பாக்கிறதுக்கு வந்துடுறா. இங்க மாடு மேய்க்க போயிருக்காளோ அவளுக்கெல்லாம் செய்தி கேள்விப்பட்டு கண்ணன் பிறந்திருக்கான் கண்ணன் பிறந்திருக்கான்னு நந்தகோபன் தான் அவளுக்கெல்லாம் எஜமான். இந்த எஜமானனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அவளுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். உடனே என்ன பண்ணாலாம், அவ அந்த உரி அந்த மழுங்கிற ஆயுதம் எல்லாம் கையில வச்சுக்கலாம். அந்த பசு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் தண்டினர் பரியோலை சயனத்தர், ஒரு ஓலைப்பாயி ஒரு குச்சி வச்சுப்பா, ஒரு உரி வச்சுப்பா, இதெல்லாம் எடுத்துட்டு போவா. மாடு மேய்க்கிற இடத்துக்கு எல்லாம் எடுத்துன்னு போவா. அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சந்தோஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெய நன்னா தடவிண்டு நெய்யாடல் பண்ணினார்கள். பூந்து நெய்யாடினார். அது கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் கையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் எனா படித்தாலுக்கு அங்காந்திட யமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர். கடார நீர்னா வெந்நீரை வச்சு குழந்தைய குளிப்பாட்ட போறா யசோத. அண்ணா வெந்நீர் ரொம்ப வெதுவெதுப்பா இருக்கணும், ரொம்ப அதிக சூடாவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கால்ல குழந்தைய போட்டு எப்படி குளிப்பாட்டுவா, நன்னா கை கால் எல்லாம் பிறந்த குழந்தைய நன்னா உருவி விட்டு அப்படி நன்னா வெந்நீரை விட்டு பைய ஆட்டி பசுஞ்சிருக்கும். மெல்ல அப்படி வெந்நீரை நேரம் ஊத்த மாட்டாளாம் குழந்தை மேல, கை வழியா விடுவாளாம். இப்படி நம்பெருமாளுக்கு இங்க திருமஞ்சனம் பண்ணும் பொழுது பார்த்தேன்னா இன்னைக்கும் வெந்நீர் தான் நம்பெருமாளுக்கு. அங்க பக்கத்துல திருமஞ்சனம் பண்ணும்பொழுது கீழே ஒரு கூட்டி அடுப்புல வெந்நீர் அடுப்பு எரியும், அதுல வெந்நீர் வச்சிருப்பா. அந்த வெந்நீரை அதுல விடுவார். மணியக்காரரை பார்த்து சொல்லுவார், பதம் பார்த்து சொல்லுவார், இப்ப இந்த விடலாம் நம்பெருமாளுக்கு விடலான்னா அவர் மணியக்காரர் சொல்லணும். மணியக்காரர் சொன்னாதான் இந்த வெந்நீரை அவருக்கு விட முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு திருமேனி, அந்த திருமேனி அப்படி பாதுகாக்கிறாவெல்லாம் பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியில பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளாம். கண்ணனுக்கு அந்த வெந்நீர் அப்படியே பார்த்து 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 விடுறாளாம். பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தால் நாக்க வழிக்கிறா. நாக்க வழிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு நாக்க வழிக்கணும், அப்பதான் சீக்கிரம் நன்னா பேச்சு வரும்னு சொல்லுவா. சோ நாக்க வழிக்கிறப்ப இந்த நன்னா சிறு மஞ்சள், அது பசுஞ்சிறு மஞ்சள், ரொம்ப காரம் இல்லாம பசுமையான சிறிய மஞ்சள் எடுத்து அதுல நாக்கல வழிச்சு அப்படி குளிப்பாட்டுவாளாம். அப்படி குளிப்பாட்டுறா யசோத குளிப்பாட்டுறாளோ இல்லையோ பெரியாழ்வார் அனுபவிக்கிறா. அப்படி குளிப்பாட்டினா அப்படின்னு சொல்லி இவர் அனுபவிக்கிறார். அப்ப ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்து எப்படி வாய வழிக்கும் பொழுது கண்ணன் பெருமான் என்ன சேஷ்டிதம் பண்ணினா, அங்காந்திட வையவேழும் கண்டால் 7 லோகத்தையும் காட்டினானாம் யசோதை. இது மண்ண திண்ணையான்னு ஒரு தடவை கேட்கும் பொழுது அப்ப ஒரு தடவை காட்டுறான். அதுக்கு முன்னாடி இப்படி நாக்க வழிக்கும் போது காட்டினான்னு பெரியாழ்வார் சொல்றாரு. ஏன்னா பெரியாழ்வாருக்கு காட்டி கொடுத்திருக்காரு பகவான், அதனால சொல்றாரு. அங்க ஒரு தடவை காட்டினா, இங்கேயும் ஒரு தடவை காட்டினா, 7 லோகத்தையும் காட்டினாராம். யசோதைக்கு மயக்கமே வந்துடுதோ. யசோத மட்டும் பாக்கல, யசோத பக்கத்துல இருக்கிற அத்தனை கோபிகைகளும் பாக்குறா. உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறா. ஐயமேழும் கண்டால் பிள்ளை வாயுலே. கண்ணன் பெருமானுடைய வாயில சத்த லோகங்களையும் பார்க்க. வாயுல் வையகம் கண்ட மடனல்லா ஆயபுத்திரன் நல்லன் அருந்தெய்வம். இவர் ஆயபுத்திரன் அல்ல, இவர் ஆயர்களிடத்துல வந்து தோன்றிய ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் அருந்தெய்வம். இவன் சாதாரண தெய்வம் இல்ல, அருந்தெய்வம், பெரிய தேவதை நமக்காக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறா. உடனே சொல்றாளாம், அயபுத்திரனல்லன் அருந்தெய்வம் அயசீருடை பண்புடை பாலகன் மாயனன் மகிழ்ந்தனர் மாதர. பேர்பட்ட பெருந்தெய்வம், குணம் நிறைய குணம் இருக்கிற எம்பெருமான், அவன் அறப்பெரியவன். இந்த அறப்பெரியவன் இங்க நமக்காக பிறந்திருக்கானே,
அது ஒண்ணுமே இடக்கே வழக்கே தெரியாத ஆயர்களுக்கு இந்த திருவாய்ப்பாடியில வந்து நமக்காக வந்து அந்த எம்பெருமான் வந்து வந்திருக்கானா. பண்புடை பாலகன் மாயன். மாயன்னா ஆச்சரிய சேட்டிதங்களை செய்பவனுக்கு மாயன் அப்படின்னு மிகப்பெரிய ஆச்சரியமா ஒரு செகண்ட் காமிச்சா அப்புறம் மறைச்சுவான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பான். இந்த மாதிரி லீலைகள்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் நிறைய இருக்கு கிருஷ்ணாவதாரத்துல. அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா, இருக்கிறவா எல்லாம் பாக்குறா, ஆச்சரியப்படுறா. சாதாரண குழந்தை இல்ல, இது அருந்தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாம் பேசிக்கிறா. அடுத்தது 10 நாளும் கிடந்த 2ஆம் நாள். உடனே குழந்தைக்கு பேர் வைக்கணுமோ இல்லையோ, 10 நாள் ஆனா நம்ம 11ஆம் நாள் வைப்போம். அவ இதுல 12ஆம் நாள். 10 நாளும் கிடந்த 2ஆம் நாள் எத்திசையும் ஜெயமரம் கோபித்து. எல்லா திசைகளில் எல்லாம் தோரணங்கள் எல்லாம் கட்டுறா. பெருமாளுக்கு அந்த கண்ணன் பெருமானுக்கு பேர் வைக்கணுங்கிறதுக்கு எல்லாம் அலங்காரம் பண்றா, தோரணங்கள்லாம் கட்டுறா. உடனே என்னாச்சு, மத்தமாமலை தாங்கியமைந்தனை. மத்தமாமலை அப்படின்னா மத்த கஜங்கள்லாம் உலாவக்கூடிய கோவர்த்தன மலைன்னு அர்த்தம். அந்த கோவர்த்தன மலையை தாங்கினானே எம்பெருமான் அந்த ஆயர்களை காப்பதற்காக. கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சானே, அப்பேற்பட்ட எம்பெருமான். அது எப்படி இவாளுக்கு தெரியும், எப்படி யசோதைக்கு தெரியும்னா பெரியாழ்வாருக்கு தெரியும். அவர் சொல்றார், சரியா, யசோதைக்கு இதெல்லாம் செய்ய போறாங்கிறது தெரிய போறதில்ல, அப்புறம்தான் செய்ய போறான். ஆனா பெரியாழ்வாருக்கு எல்லாம் தெரியும் பின்னாடி என்ன நடந்தது, ஏன்னா எல்லாத்தையும் காமிச்சுடுறாரு. அதான் பெருமாள். அப்படி காட்டும் போது மத்தமாமலை தாங்கியமைந்தனை, அப்படி கோவர்த்தன மலைய குடையா பிடிச்சு ஆயர்களை ரட்சிச்சானே. உத்தானம் செய்து உகந்த நராயன. நாமகரணம் செய்ய வந்த ஆயர்கள் எல்லாம் உடனே குழந்தை எல்லாம் அவாவா எடுத்து கொஞ்சறாளாம். உத்தானம் செய்து அவாவா எடுத்து கொஞ்சறாளாம். உகந்த நராயரே. கண்ணன் பெருமான் பாக்குறதுக்கு நல்லா கொழுன்னு கண்குட்டி மாதிரி இருப்பானா. பிறக்கும் போதே ரொம்ப அழகு, நல்ல பார்க்கவே தேஜஸ்வியா, பார்த்தாலும் தூக்கிக்கணும் போல இருக்கும் அந்த குழந்தைய. ஆனா பிறந்த குழந்தை, ஆனா தூக்கி இடுப்புல வச்சுக்கிற அளவுக்கு இருப்பானா. அந்த அளவுக்கு வெண்ணையை சாப்பிடுறானோ இல்லையோ கொழுன்னு இருப்பானா. அப்படி தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுறாளாம். கிடக்கில் தொட்டில் கிளிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும், உடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். சொல்றாளாம், நங்காய் நீங்க எல்லாம் பாருங்க, இந்த கண்ணன் என்ன குறும்பு பண்றான் பாத்தீங்களா. நான் தொட்டில்ல போடுறேன், தொட்டில்ல போட்டா என்ன பண்ணணும், பேசாம பாலை குடிச்சு படுத்துட்டு இருக்கணும். அந்த குழந்தை என்ன பண்ணுது, இடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில்ல போட்டா அந்த தொட்டிலே உடையும்படி உதைக்கிறானா. ஒத்துச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படி துடிக்கிறான். எடுத்து கொள்ளில், சரி வேண்டாம் தொட்டில்ல வேண்டாம், இடுப்புல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும். எடுத்து இடுப்புல வச்சுண்டா இடுப்பு போட்டு உதைக்கிறான். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும். உடனே 100 நங்காய் சொல்றாளாம், யசோதை நங்கா நீங்க வந்து இடுப்புல வச்சாதானே உங்களை வந்து அவன் வந்து குழந்தை வந்து இடுப்பை போட்டு உதைக்கிறான், நல்லா கட்டி மார்போடு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாளாம். உடனே யசோதை சொல்றாளாம், மார்போடு அணைச்சுக்கிறேன், ஆனா என்ன பண்றான், உதரத்தேவா இந்த இடம் இப்ப இடுப்புலயே போட்டு உதைக்கிறான்டி அப்படின்னு அவ சொல்றாளாம். ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்தடும், மிடுக்கிலாமையால், எனக்கு சக்தி இல்லம்மா, எனக்கு சக்தி இல்லாதனால் நான் மெலிந்தேன் நங்காய், நான் மெலிஞ்சே போயிட்டேன், அவனை தூக்கி வச்சு என்னால கொஞ்சம் முடியல, என்ன படாத பாடுபடுத்துறான், அதனால நான் மெலிந்தேன் நங்காய்ன்னு சொல்றேன். இது மேலோட்டமான அர்த்தம். இதுல ஒரு உள் அர்த்தம் இருக்கு. மணவாள மாமனியில் அதை சாதிச்சார். என்ன சாதிச்சாருன்னா, இடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். தொட்டில்ல போட்டா தொட்டிலே நகரும்படி இப்படியே உதைச்சு தொட்டில நகர்த்துறான். அதுல அவன் கால் வலிக்கும். 2வது இடுப்புல வச்சிருந்தா இடுப்பு போட்டு உதைக்கிறான். இப்படி உதைச்சு விளையாடுறானே. ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்து, இப்படி உதைச்சு பண்றதுனால அவனுடைய கால்களுக்கு நோவு ஏற்படுமே, அதை நினைச்சு நான் நெளிஞ்சு போயிட்டேங்கிறான். பண்ணினதுனால நான் மெலியல, அவனுக்கு நோவு ஏற்படுமே, இது தெரியாம இந்த குழந்தை இப்படி விளையாடுதே, இதனால இந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துடுமே, இது மெலிஞ்சு போயிடுமே, இவ மெலிஞ்சு போயிட்டான். அதான் அர்த்தம் சொல்றேன். விசேஷமான அர்த்தம் இது. அதாவது அந்த குழந்தைக்கு நோவு ஏற்படும், அதை நினைச்சு இவ வருத்தப்படுறான். இப்பவுமே பெரியாழ்வார் மாதிரிதான் யசோதை, பொங்கும் பரிவுதான் அவளுக்கு. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் எது, மண்ணுநாரணன் நம்பி பிறந்தமை. மண்ணுநாரணன்
எம்பெருமான் சாட்சாத் நாராயணனே கண்ணனாக வந்து திருக்கோஷ்டியூர்ல அச்சாவதார எம்பெருமானா எழுந்தருள் இருக்கிறான். அந்த திருக்கோஷ்டியூர் எம்பெருமான் தான் சாட்சாத் கண்ணன். அவன் நெற்பயிர்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோஷ்டியூர்ல எம்பெருமான் வந்து கண்ணனா அவதாரம் பண்ணினான் இல்லையோ. இதை யார் சொல்றா? மென்னநூல் விட்டு சித்தன் விரித்த. மென்னநூல்னா இந்த யஜ்ஞோபவீதம், மின்னக்கூடிய யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டிருக்கிற பெரியாழ்வார், பட்டர்விரான். பெரியாழ்வாருக்கு பட்டர்விரான் அப்படின்னு பேர். விஷ்ணு சித்தர்னு பேர். ஏன் விஷ்ணு சித்தர்? விட்டு சித்தன் விரித்த. விட்டுவை, விட்டுனா யாரு? விஷ்ணு. விஷ்ணுவை தன் சித்தத்திலே வைத்துக் கொண்டிருப்பவர் விஷ்ணு சித்தர். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு. எவருடைய சித்தத்திலே விஷ்ணு வருகின்றானோ அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷ்ணு சித்தர் பட்டர்விரான் பெரியாழ்வார்னா இவருக்கு திருநாமம், பல திருநாமங்கள். இதுல இப்படி இப்படி சொல்றாரு இல்லையோ, இப்படி எல்லோரும் புரியும்படி இந்த பெரியாழ்வார் திருமொழியில கண்ணன் எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணினா, அங்க இருக்கிற ஆயர்கள்லாம் எப்படியெல்லாம் அனுபவிச்சா, இந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினா, அவனுக்கு எப்படி பேரு வச்சா, எப்படி நாக்கு வழிச்சா, எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையோ, எளிமையா எல்லாரும் புரியும்படி. இப்படி விட்டுசித்தன் விரித்த இப்பண்ணுபாடல் வல்லவர்களுக்கு, இந்த 10 பாசூரங்களையும் கற்க வல்லவர்களுக்கு, இந்த 10 பாசூரங்களையும் நன்றாக அர்த்தத்தோடு எவர் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சொல்றார்? பாடல் வல்லாருக்கு இல்லை பாவமே. பாவம்ங்கிறது அவர்களுக்கு எந்த விதமான பாவமும் இல்லாமல் போகும். கண்ணன் எம்பெருமானுடைய அவதாரங்களை அனுபவித்தவர்களுக்கு இனி இன்னொரு பிறவி எடுத்து பிறந்து இந்த சம்சாரத்திலே உழல வேண்டாம். அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்படாது. கண்ணன் பிறந்தான்னு சொன்னா நமக்கு இனிமே பிறவி கிடையாது. எப்பொழுதும் கண்ணனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிட்டும். அதனாலதான் அவனுடைய அவதாரங்களை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அவனுடைய விலங்கு கம்சனுடைய காலாகிரகத்துல வச்சிருந்தாலும் இல்லையோ வசுதேவர், அந்த குழந்தை கிளம்பும் போது கையில போட்டிருக்கிற விலங்கெல்லாம் தானே விலகிடும் வசுதேவருக்கு. அதனால கண்ணனை நினைச்சா நம் கை விலங்கும் விலகும், கால் விலங்கும் விலகும். சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கோமே, இந்த சம்சாரம்ங்கிற விலங்குல இருந்து நாம் வெளிப்படுவோம். கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணினான். இப்படி எல்லாம் ஆயர்கள் அனுபவிச்சா, ஆயர்கள் அனுபவிச்சதை யசோதை அனுபவிச்சா, யசோதை அனுபவிச்சதை பெரியாழ்வார் அனுபவிச்சாருங்கிறது நம்ம தெரிஞ்சண்டா நமக்கு பிறவிங்கிறது இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 10 பாசுரத்தோட பலனை சொல்லி தலை கட்டுறார் பெரியாழ்வார். முடிந்த வரைக்கும் இன்னைக்கு அனுபவிக்கலாம், முடியாததை நாளைக்கு அனுபவிச்சுக்கலாம், ஒன்னும் இது இல்ல. அதனால கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக சொல்றேன். அதனால டைம் ஆகும், ஒன்னும் பண்ண முடியாது. என்ன ஜனனி, முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அனுபவிச்சிடலாம். ப்ராப்ளம் மாமி, எல்லாரும் ஆசையா தான் கேக்குறா மாமி, நோ ப்ராப்ளம். அடுத்த பதிகத்துல என்ன பண்ற? கண்ணனுடைய பாதாதிகேசமாக எம்பெருமான் எப்படியெல்லாம் இருந்தான்னு அனுபவிக்கிறார். பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். யசோத அனுபவிச்சதுல யசோத பாவத்துல தான் அப்படியே யசோத மாதிரியே போயிடுறார் பெரியாழ்வார் உள்ள. ஏன்னா திருப்பாணாழ்வார் அனுபவிச்சார் ரங்கநாதரை, பாதாதிகேசமாக அனுபவிச்சார். எப்படி? திருப்பாணாழ்வாருக்கு ரங்கநாதரே காட்டி கொடுத்தார். அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்கொடுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நென்மலன் நீதிவானவன் நீல்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் அனுபவிக்கின்றதே. அப்படி ரங்காரங்கா கோபுரத்துக்கிட்டதான் வர்றார் திருப்பாணாழ்வார். அதுக்குள்ளேயும் பகவான் என்ன பண்றான்? அங்கிருந்தே அவனுடைய திருவடியை நீட்டி காட்டுறான். அந்த திருவடியிலிருந்து திருமுகம் மண்டலம் வரைக்கும் அவர் தன்னுடைய அழக பூரா காட்டி கொடுக்கிறார் திருப்பாணாழ்வார். அப்படி அனுபவிச்சார் திருப்பாணாழ்வார். இந்த 10 பாசுரத்துல பகவான் தன்னுடைய திருவடியே கொடுத்துட்டான், அவருக்கு பரமதத்தையே கொடுத்துட்டான். அதே போல இங்க எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் கண்ணனை அனுபவிக்கிறார் இங்க பெரியாழ்வார். இதுல சீதக்கடலுள் அமுதண்ண தேவகி போதை குடலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பழவாயீர் வந்து காணீரே. இப்படி கோபிகைகள் எல்லாம் பார்த்து சொல்றாலாம். யசோதை என்ன சொல்றா? இப்படி பாதக்கமலங்கள், இந்த கண்ணனுடைய திருவடியோடைய அழக வந்து எல்லாரும் பார்க்க வாங்கோடி அப்படின்னு கூப்பிடுறாங்க.
பாத கமலங்கள் காணீரே. எல்லோரும் வந்து எம்பெருமானுடைய திருவடி அழகு அப்படி எல்லாரும் பாருங்கொடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லோருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே எம்பெருமானுடைய திருவடி மேல ஒரு பிரீத்தி உண்டு. திருவடி சேவைம்பா. அதே போல திருமுடி மேலயும் ஒரு ஒரு பிரீத்தி உண்டு. வைரமுடி எல்லாம் இங்க சாத்துவா, தாயாருக்கு வைரமுடி சாத்துவா. இந்த வைரமுடி சேவைக்குன்னு கூட்டம் வரும், அந்த திருவடி சேவைக்குன்னு கூட்டம் வரும். அப்படியெல்லாம் இருக்கும். அப்படி அந்த திருவடி மேல எல்லாருக்குமே ஒரு பிரீத்தி உண்டு. அதனால இந்த கண்ணன் பெருமானுடைய திருவடி அழக பாக்குறதுக்கு எல்லாரும் பாருங்கோள் அப்படின்னு கூப்பிடுறாளாம். சீரக்கடலுள் அமுதன்ன தேவகி உள்ளமுதம் வெளியமுதம்னு ரெண்டு உண்டு. திருப்பார்கடல பகவான் கடையும் பொழுது அதுல வந்தவள் பெரிய பிராட்டி, அவள் தான் உள்ளமுதம். வெளியமுதம்ங்கிறது இந்த தேவர்களுக்கு கொடுத்தான் பகவான். தேவர்களுக்கு கொடுத்தது எதனால? இந்த லோகத்துல அவருடைய ஆயுசு இருக்கும் வரை அவர்கள் அனுபவிக்கிறதுக்காக அந்த அமுதத்தை கொடுத்தான். ஆனா தேவர்களுக்கும் இந்த உலகம்ங்கிறது நிரந்தரம் கிடையாது, ருத்ரனுக்கும் நிரந்தரம் கிடையாது, பிரம்மாவுக்கும் நிரந்தரம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த லோகத்துல உள்ள வரைக்கும் தான். நமக்கு ஆயுசு 100ன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன். பிரம்மாக்கு அதை விட கூட. ருத்ரனுக்கு வருணன், வாயு பகவான், சூரியன் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆயுசுனா அவர்களை விட அதிக ஆயுசு சிவனுக்கு, அதை விட அதிக ஆயுசு பிரம்மாக்கு. இந்த மாதிரி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவர்களுடைய கர்ம வினைகள், தபோபலன்கள், அவர்கள் அதுக்கு மூலியமாக அவர்கள் வந்து அப்படி பறக்கிறா. நம்மளை விட கீழே இருக்கோ இல்லையோ, தாவரங்கள்லாம் இருக்கு, ஜந்துக்கள்லாம் இருக்கு, மிருகங்கள்லாம் இருக்கு. அதர்கள்லாம் நம்மளை விட கீழே அவரவர்கள் பண்ணின கர்மாக்கள் மூலமாக அவ வந்து பிறக்கிறா. அப்படி இருக்கும் பொழுது உள்ளமுதமான பெரிய பிராட்டியார் வெளியமுதம். எல்லாருக்காகவும் அமுதத்தை கொடுத்தான் பகவான். ஆனா பெரிய பிராட்டியாரை தன் வக்ஷஸ்தலத்திலே தான் வக்ஷஸ்தலத்திலே அவளே வந்து ஏழி அந்த திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணும் பொழுதே நேர பகவானுடைய வக்ஷஸ்தலத்துலதான் வந்து உட்கார்ந்தாலாம் அந்த தாயார். அப்படி உள்ளமுதான அந்த அந்த பெரிய பிராட்டியாருக்காக தான் பார்க்கடலே கடைஞ்சான் எம்பெருமான். இருந்தாலும் இந்திரனுக்கு செல்வத்தை மீட்டு கொடுக்கறதுல வியாஜத்துல அப்படி பண்ணினான். அப்படி பண்ணும் பொழுது உள்ளமுதம் பெரிய பிராட்டியார், உள் அமுதன்ன தேவகி, அந்த பெரிய பிராட்டியாரை ஒத்த தேவகி அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பிராட்டியாரை போல தேவகிக்கு ஒரு நல்ல குணங்கள்லாம் உண்டா. ஏன்னா தேவகி ஏன்னா குழந்தை பிறந்தவொடனே தூக்கி கொடுத்தாலும் இல்லையோ, பெத்த குழந்தை யாரா கொடுப்பாளா? யாருக்காக கொடுத்தா? இந்த லோகத்துல எல்லோரும் ஜீவிக்க வேண்டும், துஷ்டர்களை நிரசனம் பண்ண வேண்டும், பக்தர்களை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய ஒரு பரோபகார சிந்தனையில தேவகி பெத்த குழந்தைய கொடுத்தாலும். அப்படி நந்தகோபன் திருமாளிகளவே வளரட்டும், இங்க இருந்தா அந்த குழந்தைக்கும் ஆபத்து, இதனால எல்லாரும் அனுபவிக்கட்டுமேங்கிற பரந்த நோக்குல கொடுத்தா. அதான் உள் அமுதன்ன தேவகி. அந்த தேவகிக்கு அப்படி ஒரு பெருமை. அப்படி பெரிய பிராட்டியார் போல ஒரு குணம் அவளுக்கு. பெரிய பிராட்டியார் போல அந்த குணத்தை ஒத்த தேவகி. போதை குடலால் அசோதைக்கு போத்தந்த அசோதைக்காக கொடுத்தாலாம். பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். அந்த குழந்தை இப்ப என்ன பண்ணுது? தன்னுடைய திருவடி எடுத்து தானே உறிஞ்சுட்டு இருக்கும். ஆலந்தளிர்ல பகவான் பிரளய காலத்துல ஆலந்தளிர் ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேடும் உண்டான் அரங்கத்தர வினயான் கோலமா மரியாரம் சுத்தாமம் முடிவிள்ளதோரனில் நீலமேனி ஐயோ நெருகொண்டதன் நெஞ்சினையே. அப்படி பிரளய காலத்துல எல்லாத்தையும் அழிச்சு தன்னுடைய வாய் வழியாக வயத்துல வச்சு ரட்சிச்சுண்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆழந்தளிர்ல அப்படி சயனிச்சுட்டு இருப்பானா. எப்படி சயனிச்சுட்டு இருப்பான்? அந்த சயனிச்சுட்டு இருக்கானே கதாரவிந்தேன பதாரவிந்தம்னு அப்படி சயனிச்சுட்டு இருப்பானே ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அந்த பாதக்கமலங்கள், இந்த எம்பெருமானுடைய பாதகமலங்களை வந்து பாணீர். அந்த பாதத்தை என்ன பண்றானா? கட்டவரல எடுத்து தான் சுவைச்சு பாக்குறானா. அதுல ஒரு தேன் ஊருமா, பகவானுடைய திருவடியில தேன் ஊருமா. அத வந்து எல்லாரும் திருவடி மேல இப்படி ஒரு ஆசையா இருக்காளே, அந்த திருவடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த கட்டவர்கள் எடுத்து உரியறானா. உறிஞ்சு பார்க்கும் பொழுது அதுல ஒரு தேன் வருதான். அது வயிற்றில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் உணவாக செல்கிறது அப்படின்னு சொல்றான். இப்படி அந்த பாத கமலங்களை, அந்த அழகை வந்து பாருங்கோள் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்துல கூப்பிடுறான். அடுத்தது முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் சத்திப்பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும்
மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவாக நீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. இந்த கோபிகைகளை பார்த்து இப்படி ரொம்ப அழகா இருப்பா கோபி. ஒவ்வொரு கோபிகளுக்கும் ஒவ்வொரு அழகு. அவளுடைய நெற்றி அவர் நிச்சு சொல்ற அழகிய நெற்றியை உடைய கோபிகைகளே, பெண்களே, நீங்கள்லாம் வந்து பாருங்கோ, என்னுடைய கண்ணன் எப்படி இருக்கான்னு பாருங்க. முத்தும் மணியும் வைரமும் நன்பொண்ணும். அப்படி முத்து மணி வைரம் எல்லாம் அப்படி பதித்த மாதிரி இருக்கான். பகவானுடைய விரல்கள், முதல்ல பாதத்தை வந்து பாருன்னு சொல்றான். அந்த பாதத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விரல்களை வந்து பாருங்கிறான். விரல்கள்லாம் எப்படி இருக்கான்? முத்து மணி மரகதம் இப்படி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல பதிச்சா என்ன ஒரு அழகா இருக்கும். அதுல ஒவ்வொரு விதமான கற்கள், மரகத கல்லு, புஷ்பராக கல்லு, கோமேதகம், நீலம், இப்படி பச்சை கல்லு, சிகப்பு கல்லு, வெள்ளைக்கல், இப்படி மாத்தி மாத்தி பதிச்சா அது என்ன பார்க்கவே ஜொலிக்கும் இல்லையோ. அப்படி ஜொலிக்க கூடிய அந்த எம்பெருமானுடைய விரல்கள், முத்தும் மணியும் வைரமும் நன்பொண்ணும் தங்கத்தினால ஒரு ஒரு கல்லு இப்படியே வச்சு அப்படியே போத்த மாதிரி இருக்கான். ஒரு மாலைய நடுவுல ஒரு பொண்ணை வச்சு மத்த மரகதக்கள் எல்லாம் முத்துக்கல்கள் எல்லாம் வச்சு கோத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காம் பகவானுடைய அந்த விரல்கள். 10 விரல்களும் முத்துக்களையும் வைரங்களையும் மணிகளையும் கோத்தது போல மாறி 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 அப்படி கோத்த மாலை போல இருக்கான். அந்த மாணிக்கங்களை ஒத்து இருக்கான். 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவாக நீரே. அப்படி மணி போல அப்படி சேர்த்து மாலை எப்படி சேர்த்து வச்சா என்ன ஒரு அழகா இருக்குமோ அப்படி இருக்கான் பகவானுடைய திருவடி, அந்த பாதங்கள். அந்த பாதங்கள் விரல் அழகை நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கோள் அப்படிங்கிறான். அனைத்தோல் இலவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிளங்கும் கனைக்கால் இருந்தவாக நீரே காரிகையீர் வந்து காணீரே. அப்படி மூங்கில் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தோளம், மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய அந்த யசோத பிராட்டிய பார்த்து சொல்ற. அந்த யசோதையுடைய ஸ்தனங்கள்லாம் எம்பெருமான் அந்த ஸ்தனங்கள்ல போய் எம்பெருமான் அப்படியே பாலை குடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கானா. பால் அப்படியே குடிச்சிட்டு எம்பெருமான் தாயார் அப்படியே கட்டின்னு படுத்துட்டு இருக்கானா. அப்படி கட்டின்னு படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கைய அப்படி ஒரு கைய தாயாருடைய கையில பிடிச்சுண்டு காலை அப்படி உதைக்கிறது குழந்தை. பாலை குடிச்சு பசி தீர்ந்த உடனே எப்படி காலை எப்படி ஆட்டும். அப்படி ஆட்டும் பொழுது அந்த கணைக்கால் இருக்கும் இல்லையோ, ஃபர்ஸ்ட் பாதங்களை வர்ணிச்சா, அடுத்தது விரல்கள் வர்ணிச்சா, அப்ப விரல் கணைக்கால் இருக்கும் இல்லையோ, அந்த கணைக்கால்ல வெள்ளி தண்டைய போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான வெள்ளி தண்டை. அது வந்து அப்படியே மிளிர்றதாம். அதை பார்த்த உடனே அதுல ஒரு சத்தம் வருது. அது ஒரு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கணைக்காலுடைய அழகை வந்து எல்லாரும் பாருங்கோ அப்படின்னு ஒவ்வொரு அவயமா அனுபவிக்கிறான் யசோத அந்த குழந்தைய. உழந்தால் நறுணை ஓரோர் தடா உண்ண இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் உழந்தால் இருந்தவகா நீரே முகிழ் முலையீர் வந்து காணீரே. உழந்தால் நறுணை ஓரோர் தடாவும், ஒவ்வொரு பாத்திரத்திலையும் இந்த வெண்ணையை சேகரிக்கிறான் யசோத. அப்படி பாலை கறந்து அதை தயிராக்கி அதுல வெண்ணையை எடுத்து அந்த ஆடையெல்லாம் சேகரிச்சு வச்சு அதை வந்து கடைஞ்சு வெண்ணெயாக்கி வெண்ணெயை என்ன பண்றா ஒரு பாத்திரத்திலயும் அடுக்கி வைக்கிறாளாம். நிறைய பால் சமிருத்தியா இருக்கு. நெய்ன்னா என்ன? நெய் காய்ச்சின நெய் இல்ல, வெண்ணெய். வெண்மையான நெய்யதான் நெய்ங்கிற அந்த இடத்துல வெண்ணைய நெய்ங்கிறா. உழந்தால் நறுணை ஓரோர் தடால், ஒவ்வொரு தடாலையும் அப்படியே சேர்த்து வைக்கிறானாம். இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின். இதுல பாகவதத்துல கூட ஒண்ணு சொல்லுவான். கண்ணன பெருமான் வந்து யசோதையிட்ட பாலை குடிச்சுட்டே இருக்கான். பால் குடிச்சுட்டே இருந்தோடனே யசோதை என்ன பண்றாளாம், உள்ள அடுப்புல பால் வச்சது ஞாபகம். உடனே பால் பொங்கிடுமேன்னு கண்ணன் அப்படியே விட்டு வேகமா ஓடுறா. சமையலறையில போய் அந்த பால் அணைக்க போனோடனே கண்ணனுக்கு கோபம் வந்துட்டு, நமக்கு பாலை கொடுக்காம இவ ஓடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, பக்கத்துல இருக்கிற பால் தயிர் அந்த இருக்கிற உரியெல்லாம் என்ன பண்றான், உருட்டி விட்டுறான். எல்லாத்தையும் உருட்டி விட்டு கோபம் வந்துடுது அவனுக்கு. நம்மளை பார்க்காம போறாளேன்னு கோபம். உடனே எல்லாத்தையும் உருட்டி விட்டுறான். அதே போல இந்த இடத்துல என்ன பண்றானா, ஓரோர் தடா உண்ண
ஒவ்வொரு தடாவில இருந்து அந்த வெண்ணெயை எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுறான், ஒண்ணு கூட பாக்கி இல்லாம. உடனே என்ன ஆச்சு? இழந்தால் எரிவினால். இழந்தால்னா இழந்துட்டாலாம், எல்லாம் வெண்ணெயெல்லாம் இழந்துட்டாலாம். வெண்ணெயெல்லாம் இழந்து அப்படியே எரிச்சல் வந்துடுது அவளுக்கு. அப்படி ஒரு கோபம் வந்துடுதான். எதனால கோபம் வந்தது? இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின். உடனே மத்த எடுக்கிறான். மத்த எடுத்து பழந்தாம் பாலோச்ச, ஒரு பழைய தாம்பு கயிறு, ரொம்ப நஞ்ச கயிறான். அந்த நஞ்ச கயிறு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கயிறுல எடுத்து கண்ணனை கட்டுறான். நன்னா இருக்கிற கயிறு, தாம்பு கயிறு கொள்ளியோ, அந்த கயிறு என்ன பண்ணுவாள்லாம், வாங்கின புதுசுல எரும மாடு கட்டுவாள். அது கொஞ்சம் தளர்ந்ததுன்னா பசுமாடு கட்டுவாளாம். அது இன்னும் தளர்ந்ததுன்னா கண்ணுக்குட்டி கட்டுவாளாம். அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை எடுத்து தயிர் கடைய வச்சுப்பாளாம். தயிர் கடையதுக்கு அப்புறம் நஞ்சு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்ணனை கட்டுறதுக்குன்னு வச்சுக்கலானே வச்சுருவாளாம் அந்த தாம்பு கயிறை. அதுதான் பழந்தாம் பாலோச்ச, ரொம்ப பழைய கயிறு, நஞ்ச கயிறு. அதை எடுத்து கட்டுறதுக்கு ஓடி வரா. கட்டுறதுக்கு ஓடி வந்தோடனே பயத்தால் தவழ்ந்தான். நம்ம அம்மா நம்மளை கட்டிடுவாளோன்னு பயந்துண்டு உடனே இது முழங்கால் அப்படியே கீழே வச்சுட்டு தவழ்ந்து ஓடுதோம். அப்படி பயத்தால் தவழ்ந்தான். அப்படி தவழ்ந்து ஓடும் பொழுது அவனுடைய முழங்கால் இருந்தவகானீரே, அவனுடைய முழங்காலுடைய அழக பாருங்கோ, எல்லாரும் பாருங்கோ, என்ன அழகா இருக்கு முழங்கால், பார்க்கவே அப்படி அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இழந்தால் ஏன் அப்படி யசோதை இப்படி வெண்ணைய உனக்காக தானே கடைஞ்சு வைக்கிறா, அவன் சாப்பிட்டான்னு சொன்னா அப்படி கோவப்படலாமா? முதல்ல இழந்தால் எரிவன, கண்ணன் வெண்ணைய சாப்பிடுறதுக்குதான் திருவாய்ப்பாடியிலே அவதாரம் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இழந்தால் எரிவினால், இழந்தே போயிட்டேன், வெண்ணையெல்லாம் இழந்து போயிட்டேன். எதுக்கு கோவப்பட்டான்னா, வெண்ணெய் இழந்ததுக்காக அவ கோவப்படலையா? நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ. இழந்தால் கண்ணனையே இழந்துட்டோம் போலக்கு அப்படின்னு. இத்தனை வெண்ணைய சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு செரிமானமே ஆகாதே, குழந்தைக்கு மந்தமாயிடுவேன். அதனால நம்ம கண்ணனை இழந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழந்தால் எரிவினால், அதனால கோபம் வந்ததான் அவளுக்கு. வெண்ணை எடுத்துன்னு கோபப்படல, கண்ணனுக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ அப்படின்னு ஒரு பொங்கும் பரிவுதான். எப்படி பெரியாழ்வா இருக்கோ அதே போலதான் யசோதைக்கு. அதனால ஒரு பழைய தாம்பு கயிறு எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்ட வரும்பொழுது இவன் பயந்து ஓடுறான். பயந்து ஓடுற மாதிரி ஓடுறான். அப்ப அப்படி தவழ்ந்து போகும்போது எம்பெருமானுடைய அந்த முழந்தால் என்ன ஒரு அழகு, கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கான் கண்ணன். அவன் பார்க்க எல்லாரும் ரசிக்கிறாளாம். அந்த முழந்தால் பாருங்கொடி அப்படின்னு சொல்றாளாம். அடுத்தது இறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை மரங்கள் இரணியன் மார்பை முன்கீண்டான் உறங்குகளை காணீரே, உபிமுலையீர் காணீரே சொல்ற. பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு அப்படின்னா என்ன? பூதனாவதம் எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணாவதார கதை எல்லாருக்குமே தெரியும். அவ எப்பேற்பட்ட ஒரு ரூபத்தோட வந்தா, கண்ணனை வதம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷப்பால மார்புல புகட்டிண்டு அந்த கண்ணனை எப்படியாவது வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தா. அந்த பேச்சு என்ன பண்ணினான்? அவளுடைய முலையிலே வாயை வைத்து அதை சுவைத்து உண்டான். சுவைத்து உண்டும் பொழுது தான் அந்த பாலை குடிக்கும் பொழுது அப்படியே பூதனையுடைய உயிரையும் அப்படியே உறிஞ்சுட்டான். பூதனையுடைய ஆசையா எதை கொடுத்தாலும் பகவான் வாங்கிப்பான். நீ ஆசையா விஷம் கொடுத்தாலும் ஆசையா வாங்கிப்பான், ஆசையா உயிர் எடுத்துப்பான். அதுதான் சொல்றேன், ஆசையா எதை கொடுத்தாலும் ஆசையா வாங்கிப்பான். ஆனா அந்த விஷப்பால கொடுத்த பூதனைக்கே பகவான் என்ன கொடுத்தானா? பரமபதத்தையே கொடுத்தான். ஆசையா விஷப்பால் கொடுத்ததுனால அவளுக்கு பரமபதமே கிடைச்சு. அதே போல நம்ம ஆசையா நல்லா குங்குமப்பு போட்டு காய்ச்சி பாலை கொடுத்தாலும் பகவான் நமக்கும் பரமபதம். ஆசையா எதை கொடுத்தாலும் அதை வாங்கிப்பான். அதை சொல்றான். என்ன சொல்ற? பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. பேச்சியுடைய உயிர் அப்படியே உறிஞ்சானோ இல்லையோ. அவ ரொம்ப அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா பூதனை. ஆனா இவன் எம்பெருமான் உயிரை உறிஞ்ச உடனே என்னாச்சு? அந்த பேச்சியோடைய ரூபமாகப்பட்டது வெளிப்பட்டது. அப்படியே மலை மாதிரி படுத்து கிடக்கலாம். சாதாரண பெண்ணு மாதிரி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்தவ பகவானுக்கு பாலை கொடுக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணா? பாலை உறிஞ்சி உடனே அவ உயிர் பெடுத்து.
உயிர் போனோடனே உண்மையான ரூபம் வெளிப்பட்டு அப்படியே மலை போல சாஞ்சு விடுத்தான். மலை போல சாஞ்ச உடனே பகவான் அதுல ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கானா. உறங்குவான் போல கிடந்த எப்பிள்ளை, உறங்குவான் போல யோகு செய்த பெருமாள்னு பெரிய பெருமாளை சொல்லுவா. இங்க சயனிச்சுட்டு இருக்கானே பகவான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி சயனிச்சுட்டு இருப்பானா. ஆனா லோகமே அவனுடைய ஆதீனத்துலதான் நடக்கிறது. அப்ப சொல்ற, உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, இப்படி உறங்குவான் போலே யோகு செய்த பெருமாள். அந்த பெருமாள் படுத்துட்டே இருக்காரு, கண்ணு மூடின்னு தூங்கிட்டே இருக்காரு, இவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைக்க வேண்டாம். அப்படியே ஒரு பாவனையில உறங்குறது போல பாத்துட்டு இருக்கானாம். எல்லாம் சகலமும் தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி கண்ணன் பெருமான் மேல படுத்துட்டு இருக்கான். மரங்கள் அந்த எம்பெருமான் என்ன, இந்த பூதனையோடைய முளைப்பாலை சுவைத்து பூதனையுடைய உயிரை வாங்கினவனு அவரையே கொண்டுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பிள்ளைதான் முன்பொரு காலத்துல என்ன பண்ணான், மரங்கள் இரணியன் மார்பை முன்கீண்டான். பெருமான் நாராயணன் தான் பிரகலாதனுக்காக தான் அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக இரண்யகசிபு வதம் பண்றதுக்காக வந்தான். இரண்யகசிபு வதம் பண்ணினவனும் சாட்சாத் எம்பெருமான் நரசிம்மனாக வந்தான். அப்ப சொல்றார், உறங்குவான் கூட கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் பார்வை உண்கின்றான். அப்ப பிரகலாதனுடைய வாக்க நிறைவேற்றுறதுக்கு இரண்யன் என்ன பண்ணினான், தன்னுடைய மார்பு பூரா வஞ்சத்தை வச்சுட்டு, அந்த வஞ்சத்தை வச்சுருந்த இடத்தையே கிழிச்சானாம் பகவான். மார்பையே கிழிச்சான். மார்பை முன்கீண்டான். மரங்கள் இரணியன், அப்பேற்பட்ட ஒரு வஞ்சத்தை வச்சுருந்த இரண்யனுடைய மார்பை கிழித்து போட்டான் நரசிம்மனாக வந்து நாராயணன். அப்ப அந்த எம்பெருமானுடைய குரங்குகளை வந்து காணீர். குரங்குகள்னா தொடைன்னு பேர். தொடைகள், எம்பெருமானுடைய தொடையில அதை வச்சுதான் அந்த இரணியனையும் வதம் பண்ணினார். பேச்சியுடைய மார்பில ஏறி அவளை அந்த தொடையில படுக்க வச்சுதான் பாலை கொடுத்தாவ. அந்த தொடையில படுத்துட்டே அவளுடைய உயிர் எடுத்தான். அதனால அந்த தொடை அழக வந்து பாருங்கோங்கிறா. குரங்குகளை வந்து காணீரே, புவிமுலையீர் வந்து காணீரே, பத்தக்கலேற்று வசுதேவர் தம்மிடை சித்தம் பிரியாத தேவகிதன் வயிற்றில் அத்தத்தின் பத்தானால் ஒன்னிய அச்சுதம் முத்தம் இருந்தவா காணீரே, முகிழ் நகையீர் வந்து காணீரே. புன்முறுவலோட இருப்பாளாம் கோபிகைக்கெல்லாம். அவளுக்கு எல்லாம் சந்தோஷமா, எப்போதுமே சந்தோஷமா இருப்பான். நம்ம இதுல வந்து சந்தோஷமா ஒரு சமயம் இருப்பா, அடுத்த சமயம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பாளாம். எப்போதும் சந்தோஷமா பார்க்க முடியாது யாரையும். அவ வந்து எப்போதுமே கோபிகைகளுக்கு கள்ளங்கபடமே கிடையாது, அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாளாம். அதை பார்த்து சொல், முகிழ் நகையீர் வந்து காணீர். எல்லாரும் வாங்கோ, சிரிச்ச முகத்தோட இருக்கலே கோபிகைகளே, நீங்க எல்லாம் வந்து பாருங்க, இந்த கண்ணனை பாருங்க எப்படி மத்த களிற்று வசுதேவரதம் உடை. அந்த மத்த கஜங்களை உடைய வசுதேவர், அந்த வசுதேவருடைய சித்தம் பிரியாத தேவகி. வசுதேவருடைய பேச்ச ஒரு காலம் மீற மாட்டாளாம். அவளுடைய அந்த வசுதேவருடைய மனசை விட்டு அகலாமல் இருப்பா தேவகி. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்பாளாம். இந்த மாதிரி ஒரு தேவகி. ஏன்னா காலாகிரகத்துல இருக்கணும்னு சொன்னே சரின்னா அவரோடய இருந்தா, குழந்தைய அனுப்பிடணும் கோகுலத்துலன்னு அவர் சொன்ன உடனே சரின்னா. அந்த மாதிரி தேவகி வந்து ஒத்த தம்பதிகளா இருந்தாலும் வசுதேவரும் தேவகியும். அப்படி சித்தம் பிரியாத தேவகி அவளுடைய வயத்துல அத்தத்தின் பத்தானால் தோன்றிய அச்சுதம். அத்தம்னா ஹஸ்த நட்சத்திரம்னு பேர். ஹஸ்தத்துல இருந்து, ஏன்னா பகவான் ரோகிணியில பிறந்தாங்கிறத ஸ்பஷ்டமா பெரியாழ்வார் தெரிவிக்க மாட்டார். ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னா இந்த கம்சனால ஆபத்து வந்துரும், ராவணனால ஆபத்து வந்துரும். இப்படி அசுரர்கள்லாம் என்ன பண்ணுவா, இவனை அந்த நட்சத்திரத்தை வச்சு அவனுக்கு ஏதாவது புள்ளி சூன்யம் எல்லாம் பண்ணிடுவா. அந்த நட்சத்திரத்தை சொல்லி அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணுவாளாம். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பகவானுக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாதுன்னு மறைச்சு சொல்லுவாராம் பெரியாழ்வார். அதுதான் பொங்கும் பரிவு. அத்தத்தின் பத்தானால், ஹஸ்த நட்சத்திரத்தில இருந்து கீழே எண்ணினாலும் ரோகிணி வரும் 10வது நட்சத்திரம், மேலே எண்ணினா 10வது நட்சத்திரம் திருவோணம் வரும். திருவோணமும் பகவானுடைய நட்சத்திரம் தான். ஏன்னா அந்த ரோகிணியிலும் திருவோணத்தின் அம்சம் தான் எல்லாமே. ஏன்னா திருவோணம்ங்கிறது பகவானுடைய நட்சத்திரம். ரோகிணி கண்ணன் அவதாரம் பண்ணினது, ரெண்டுமே அவனுடையதான். அதனாலதான் ரெண்டுக்கும் சென்றான நட்சத்திரத்தை சொன்னாலும் ஹஸ்தம்னு சொன்னாலும். அப்ப புரியாது யாருக்கும் என்ன நட்சத்திரத்துல பிறந்தாங்கிறது புரியாது இல்லையோ. அப்ப அது அப்படி மறைச்சு சொல்லுவார். அத்தத்தின் பத்தானால் தோன்றிய அச்சுதன். அச்சுதன் அப்படின்னா என்ன, அடியவர்களை ஒரு பொழுதும் நழுவ விடாதவனுக்கு அச்சுதன்.
ஆசிரியர்களை ஒரு பொழுதும் நழுவ விடாதவர். எம்பெருமானே கதின்னு வந்துட்டானா ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். அதுதான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அதான் அச்சுதன். அந்த அச்சுதனுடைய முத்தம் இருந்தவா காணீரே. இந்த ஆண்குறிய வர்ணிக்கிறார். இந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தைகளுடைய ஆண்குறிய அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சுவா. அதெல்லாம் அதே போல இது சின்ன குழந்தைங்கிறதுனால, அதுவும் சாட்சாத் கண்ணன் அப்படிங்கிறதுனால அந்த முத்தம் இருந்தவ காணீரே, முத்தம் சன்னம் மொட்டு அப்படின்லாம் சொல்லுவா. அது மாதிரி அதை வர்ணிக்கிறான் அந்த இடத்துல. இருங்கை மதகளிரு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தம் நெருங்கு பவலமும் நேர்நானும் முத்தும் அருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் காணீரே. இருங்கை மதகளிர் அப்படின்னா என்ன? கம்சன் என்ன பண்ணினா கண்ணனை கொல்லணும். ஏன்னா ஒரு அரக்கர்களா அனுப்புறான். இந்த துர்க்கை என்ன பண்றா, துர்க்கையை கொல்ல வரான். இதான் 8வது குழந்தை பிறந்து கொடுத்தணும். ஏன்னா கண்ணன் பெருமானை கொண்டு போய் நந்தகோபன் திருமாளிகளை விட்டுட்டோ யசோத பக்கத்துல இருக்கிற குழந்தைய தூக்கிண்டு வந்துடுறார் வசுதேவன். இது யசோதைக்கு தெரியாது நம்ம குழந்தைதான் அப்படின்னு நினைச்சுட்டு அவ வளர்க்கறா, எல்லாமே பண்றா. அவ தூக்கத்துல இருக்கும் பொழுதே இங்க பிறக்கிற 8வது குழந்தைய கொண்டு போய் அங்க வச்சு அங்கிருந்த பொன் குழந்தைய இங்க கொண்டு வந்துடுறார். அந்த பொன் குழந்தைதான் யோகமாயை, துர்காவின் அம்சம். அந்த யோகமாயை என்ன பண்றா, யோகமாயை 8வது குழந்தை பிறந்துடுத்து அதை கொல்லணும்னு கம்சன் அந்த குழந்தைய கையில புடிச்சு தூக்குறான். அது பொன் குழந்தை. இந்த பொண்ணா நம்மள கொல்ல போறதுன்னு நினைக்கிறான். இருந்தாலும் விட்டு வைக்க வேண்டாம், கொன்னுடலாம் அப்படின்னு அப்படி தூக்கி மேல ஏறி கைய வச்சு செவுத்துல போடலான்னு போகும்போது அந்த குழந்தை மேல போயிடுது. மேல போகும்போது என்ன பண்ணிடுதான், சொல்லி கொடுத்துட்டு போயிடுது. என்ன சொல்லி கொடுக்குது, உன்னை கொல்ல பிறந்தவன் திருவாய்ப்பாடியிலே வளர்கிறான் அப்படின்னு காட்டி கொடுத்துடுறாளாம். அப்படி காட்டி கொடுத்ததுனால உடனே என்னாச்சு, அங்க இருக்கிற பெண் குழந்தைய தூக்கி வந்துடுறான்லையோ. அப்ப யசோதைக்கு தெரியாது, தான் பொழுது முடிஞ்சு பார்த்தானா கண்ணன் தான் பக்கத்துல இருக்கான். அப்ப ஆண் குழந்தைதான் நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இந்த கண்ணனை அங்க வளர்றான்னு தெரிஞ்ச உடனே கம்சன் அண்ணியிலேருந்து ஒரு அரக்கர்களா அனுப்பிட்டு அந்த கண்ணனை வதம் பண்றதுக்காக. இப்படி அந்த கண்ணனை வதம் பண்ண அனுப்பும் பொழுது கடைசியா மதுரால் அவன் எல்லாரையும் அனுப்பினான். ஆனா கண்ணன் எல்லாரையும் வதம் பண்ணிட்டான். இப்படி இருக்கும் பொழுது கம்சன் என்ன பண்றான், சரி மதுரால அவனை தனுர்யாகம்னு சொல்லி ஒண்ணு பண்ணி அதுல வரவழைச்சு கண்ணனை எப்படியாவது இங்க வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குவலையாபிட யானை பாகன் எல்லாரையும் நிறுத்தி வைக்கிற ரொம்ப மத்த கஜம்னு பேர். மத்த கஜம்னா ரொம்ப கர்வம் உள்ள யானை. அந்த அந்த யானை எல்லாரையும் அழிக்குமா, பேர்பட்ட ஒரு அசுர யானை. அந்த யானையை நிறுத்துறான். யானையை நிறுத்து மத களிறு ஈர்க்கின்றவனை பருங்கி உடனே என்ன பண்றான், கண்ணனங்க மதுரால உள்ள நுழையும் பொழுதே அனாயாசமா அந்த யானையும் வதம் பண்றான், அந்த பாகனையும் வதம் பண்றான். அது வேற விஷயம். அதான் சொல்ற, பருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெருங்கு பவலமும் நேர் நானும் முத்தும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அப்படி வதம் பண்றானோ இல்லையோ, அது எம்பெருமானுடைய இடையில அப்படி ஒரு பவள வடமும் முத்து வடமும் கட்டியிருக்கலாம். அரைநான்னா அந்த அரைஞான் கயிறுன்னு சொல்லுவா இல்லையா, அதுல பவளம் முத்து எல்லாம் சேர்த்து பதிச்சு அப்படி கட்டியிருக்கலாம். அப்படி வதம் பண்ணும்போது அவனுடைய இடுப்பு அழக பார்த்து ரசிக்கிறாளாம் எல்லாரும். அதை சொல்றான், இத நீங்க பாங்க வருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் காணீரே. அப்படி நீங்க இந்த இடையழக பாருங்கோ அப்படின்னு சொல்றான். வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் அந்தன் மதலைக்கு நன்னும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒலியழகீர் காணீர. குழந்தைகளோட சேர்ந்து விளையாடும் பொழுது தானே எல்லாருக்கும் தலைவனா இருப்பானா. முதலை குடாத்தை வழி செய்து, அப்படி சிறுவர்கள் என்ன எல்லாரும் நிறைய குழந்தைகள் சேர்ந்து கொடுத்தனா அவனுக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தியா போயிடும். அப்படி யானை குட்டி போல அப்படி அவளோட விளையாடுவானாம். தானே தலைமை வகிப்பானாம். நந்தகோபனுடைய பையன் கண்ணன்னா எல்லாரும் அப்படி கூடி நிப்பாலாம். அப்படி பார்க்கும் பொழுது தான் யானைக்குட்டி மாதிரி நின்னுண்டு அவளோட சேர்ந்து விளையாடுறப்ப அவனுடைய உந்தி அழக பாருங்கோ அப்படின்னு சொல்ற. உந்தினா என்ன, அந்த கொப்பு, அந்த எம்பெருமானுடைய கொப்புள்ள அவதாரம் பண்ணினவர்தான் பிரம்மா. அந்த கொப்பூழின் அழகை பாருங்கோள் அப்படின்னு சொல்றாளாம். அதிரும் கடல் நிற மன்னனை ஆய்ச்சி மதுரம் உலையூட்டி வஞ்சித்து வைத்து அதரப்படாம படந்தாம் பாலார்த்த
உதரம் இருந்தவா காணீரே ஒலிவளையீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிறவண்ணனை. கடல் எப்படி இருக்கும்? கொந்தளிக்கும். கொந்தளிக்கும். பகவானுக்கும் அந்த சீற்றம் உண்டு, பகவானிடத்துல அனுகிரகம் உண்டு. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன்னு சொல்லுவா அண்டா. என்ன சொல்லுவா? ஒரு கண்ணு சூரிய கண்ணு பகவான், ஒரு கண்ணு சந்திரன் கண்ணு. இந்த சூரியனால சுட்டரிக்கிற சாமர்த்தியம் உண்டு, சந்திரனால அனுகிரகம் பண்ண குளிர்விக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவான் மட்டும் உண்டு. உரிமைக்க வலைகளை அப்படி இருக்கக்கூடிய கோபிகைகளை பார்த்து, பெண்களே நீங்க எல்லாம் ரொம்ப அழகான வலையெல்லாம் போட்டு இருக்கீங்களோ, நீங்கெல்லாம் வாங்க, நீங்க வந்து பாருங்க. அதிரும் கடல் நிறவண்ணன். கடல் நிறவண்ணன், கடல் போன்ற நிறத்தை உடையவன், கடல் போன்ற சுபாவத்தை உடையவன். கடல் நமக்கு முத்து பவழங்களை எல்லாம் கொடுக்கறது இல்லையா, அதே போல கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் பகவான். அதனால அத சொல்றார், அதிரும் கடல் நிறவண்ணனை ஆய்ச்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து. யசோதை என்ன பண்றாளாம்? அவன் அப்படியே தெரியாம அவனுக்கு பால் கொடுக்கற மாதிரி கொடுத்து அவனை ஏமாத்தி என்ன பண்றாளாம்? பழைய கயிறை வச்சு கட்டணும்னு பாக்குறான். பதறப்படாம பழந்தாம் பாலார்த்த. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தனா கட்ட விட மாட்டானோ இல்லையோ, அதனால அவன் அடங்க மாட்டான். யசோதைக்கு அடங்க மாட்டான். யாரு அடக்கிட முடியும்? அவனை சர்வேஸ்வரன் இல்லையா? அதனால என்ன பண்றா? அப்படியே மெதுவா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பதற்றமே இல்லாம ஒரு சின்ன பழைய கயிறு எடுத்துட்டு வந்து கட்டுறாளாம். அப்படி கட்டி உரல்ல கட்டி போடும் பொழுது அவனுடைய இடுப்பு, இந்த உதரம் இருக்கே, உதரம் இருந்தவா காணீரே, அந்த உதரத்துல அப்படியே ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும். அப்படியே அடிக்கடி கட்டிண்டே இருந்தா குழந்தைக்கு தழும்பு வருமா வராதா? அதுவும் சீலம் பண்ற குழந்தைதான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக கட்டிண்டே இருந்தா அது தழும்பாயிடுது. அதுதான் தாமோதரன்னு பேரு. ஆனா தாமம்னா தழும்பு, அந்த தழும்பு ஆயிடுதான் தாமோதரன். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ணு பண்ணிய பெருமாயன்னு உதவியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி தழும்போடு கூடிய அந்த வயிறு வந்து அப்படியே தழும்பா இருக்கான். அந்த தழும்பு அழக வந்து பாருங்கோ அப்படின்னு கூப்பிடுறா யசோதை எல்லாரையும். இங்க வந்து நம்பெருமாள் திருமஞ்சனம் பண்ணும் பொழுது இந்த வஸ்திரம் மாத்துவா. இந்த வஸ்திரம் மாத்தும்போது இந்த இடுப்பு தழும்பு தெரியக்கூடாதுன்னு அப்படி மாத்துவா. இதை நீங்க திருமஞ்சனம் சேவிக்கும் போதுதான் பாரு. ஒருத்தர் வஸ்திரம் மாத்தும் போது ஒரு பின்னாடில இருந்து வஸ்திரம் எடுப்பா, பின்னாடில இருந்து வஸ்திரம் எடுப்பா. அப்படி வஸ்திரம் மாத்துறதே தெரியாது. அந்த இடுப்பை நீங்க பார்க்கவே முடியாது பெருமாள். ஏன்னா அதுல தழும்பு இருக்குமா. அந்த தழும்பு கண்ணன் இடத்துல இருந்த தழும்பு இங்க அர்ச்சாவதாரம் பெருமாள் இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த தழும்பை வந்து பாருங்கோல்னு கூட்டலாம் யசோதை. அங்க பெருமா உரளில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமாமருதம் இருத்தைய பிள்ளை. அப்ப பெரிய உரல்ல கட்டி போட்டா யசோதை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வெண்ணைய திருடினான்னா அவனும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெண்ணையை எடுத்து தெரியாமல்லாம் மறைச்சு வைப்போம். ஒவ்வொரு இடத்துல உரியெல்லாம் பாத்திரத்தெல்லாம் குழந்தை எல்லாம் பக்ஷணத்தை பாத்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அதையே சாப்பிட்டு இருக்கும். முறுக்கு எந்த தூக்குல இருக்கும், தட்டை எந்த தூக்குல இருக்கும், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். கரெக்டா சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்தா அந்த தூக்கு தான் எடுக்கும் போய். அதனால இடத்த மாத்தி வைப்போம், அந்த பாத்திரத்தை மாத்தி வைப்போம். என்ன பண்ணினாலும் கண்ணன் இடத்துல பலிக்காது. பெருமா உரளில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமா மருதம் இருத்த இப்பிள்ளை. மருத மரங்கள் 2 மரங்கள் நந்தகோபன் திருமாளிய வாசல்ல இருந்துதான். இந்த கண்ணன் பெருமான உரல்ல கட்டி போட்டிருந்தா யசோதை. என்ன பண்ணினான்? இந்த உரலை தள்ளிண்டே உருட்டிண்டே வெளியில வந்தான். ஏன்னா உள்ளே இருக்க முடியாது அவனுக்கு. வெளியில வந்து எல்லாரோடையும் விளையாடணும், பார்க்கணும், ஆத்துக்குள்ளே இருக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 மருத மரத்துக்கு நடுவுல அந்த உரல் மாட்டின்னு இருக்கும். அந்த உரலை புடிச்சு இழுக்கும் பொழுது 2 மரமும் 2 பேரா சாப விமோசனம் ஆகி வரா. யாருன்னா குபேரனுடைய பிள்ளை மணிக்ரீவன் நலகூபன் 2 பேர். அவ வந்து நாரதருடைய சாபத்தினால இப்படி மருத மரமா ஆனா, எபெருமானுடைய ஸ்பர்சம் பட்ட உடனே இவர்களுக்கு சாப விமோச்சம்னு நாரதர் சொன்னார். அதே போல கிருஷ்ணாவதாரத்துல நந்தகோபன் திருமாளிகை வாசல்ல உரலை இழுத்துண்டு வரான். அது கண்ணனுக்கு தெரியும் இது இந்த 2 மருத மரமும் மணிகிரீவனும் நலகூபனும். அதனால என்ன பண்ணினா, அந்த 2 மரத்துக்கு நடுவுல உரலை இழுத்துண்டு வந்தானாம். உடனே என்னாச்சு? இருவர்களுக்கும் சாப விமோச்சனம் ஆச்சு அப்படி சொல்லி அந்த இந்த இடத்துல அந்த சரித்திரத்தை காட்டுற பெரியாழ்வார் காட்டுற. குருமாமணி போன் குலாக வித்திகளும் திருமார்பு இருந்தவாகா நீரே. அப்படி பண்ணும் பொழுது உரலை இழுத்துட்டு வரும் பொழுது கழுத்துல எப்போதும் கௌஸ்துபம்ங்கிற ஆபரணம் கண்ணனுக்கு. இந்த கௌஸ்துபத்துல இந்த நம்பெருமாளை சேவிக்கும் போது கௌஸ்துபங்கிற ஆபரணத்தை பார்க்கலாம். நீலமணி கல்னு சொல்லுவா. அது நீல நிறத்துல இருக்கும். ஒரு 5 கல்லு பதிச்சிருக்கும்.
அது வந்து கௌஸ்துபம்னு பேரு. அந்த கௌஸ்துபத்துலதான் பகவான் என்ன பண்றானா, இந்த லோகத்துல உள்ள ஜீவகோடிகள் எல்லாத்தையும் அந்த கௌஸ்துபத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கான். அப்படி வச்சு ரட்சிக்கணும். அப்படி ஒரு இது சொல்லுவா. என்னன்னா, அப்படி அந்த மருத மரத்தை தான் நடுவுல அந்த உரலை கொண்டு வந்து மருத மரத்தை அதுக்கு சாப விமோசனம் கொடுக்கும் பொழுது அந்த கௌஸ்துவம் அசையறதாம். அந்த கௌஸ்துவம் திருமார்பில் உள்ள அந்த கௌஸ்துவம் அசையறதே அந்த ஆபரணத்துடைய அழகை பாருங்கோள், அந்த திருமார்பு அழகை பாருங்கோள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. திருமார்பு இருந்தவாகா நீரே நாள்களோர் நாளைந்து திங்களளவில காலை நிமிர்த்த சகடத்தை சாடி போய். கண்ணன் பிறந்து 4-5 மாசம் தான் ஆறுது, உடனே சகடாசுர வதம். ஏன்னா ஒரு தொட்டில போட்டிருக்கா கண்ணனை, பாலை கொடுத்துட்டு உள்ள போய் காரியத்தை பார்த்துட்டு இருக்கா யசோத. அந்த நேரம் பார்த்துதான் சகடாசுரம் வரான், ஒரு வண்டி சக்கர ரூபத்துல வரான். வண்டி சக்கரத்தை கொண்டு வந்து அந்த தொட்டில கொண்டு விடும் பொழுது இவன் என்ன பண்றான், அப்படியே லைட்டா உதைக்கிறான் காலை. குவா குவா குவான்னு கத்துறான். அத பால் வேணும் போல ஒரு பாவனை. அப்படி இப்படி கத்தும் பொழுது காலை ஒரு உதைக்கும் பொழுது அந்த வண்டி சக்கரம் அப்படியே சுக்கு நூறாயிடுது. அது மூலியமா வந்த சகடாசுரனுக்கும் அங்கேயே அவர் வதம் பண்ணி அவரையும் பரமதத்துக்கு அனுப்பிச்சுட்டாராம். அந்த வண்டி சக்கரத்துல ஒரு துளி கூட பேலன்ஸ் கிடையாது, எல்லாம் மேல அனுப்பிச்சுட்டாராம். அது சொல்லுவா, காலை நிமிர்த்த சகடத்தை சாடிப்போ. சகடாசுரனை அழிச்சான் 5 மாசத்துல. இது நடந்தது வலை. அது வாள்கள் வலையை எத்து 6 உயிர் வவ்வினான். இதுவும் அதே சரித்திரத்தை சொல்ற. பூதனாவுடைய அந்த உயிரை எடுத்தான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய தோள்கள் இருந்தவாகா நீரே. அந்த பெருமாள் தான், சின்ன குழந்தைதான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கே. இதுதான் பூதனையும் வதம் பண்ணி, இதுதான் சகடாசுரனையும் வதம் பண்ணி. அந்த குழந்தையுடைய தோல் அழகை பாருங்கோள் அப்படின்னு சொல்லு. அடுத்தது வைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை நீத்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே. கைத்தலங்கள் எம்பெருமானுடைய ஆயுதங்கள் எப்போதும் கையிலே இருக்கும். சங்கு சக்கரம் வில் வாள் தண்டுன்னு 5 ஆயுதங்கள். இந்த சங்கு சக்கரத்தை எப்போதும் கையில பிடிச்சுட்டே இருப்பானோ. இந்த சங்கு சக்கரம் இல்லாததுனாலதான் திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரம் இல்லைன்னு சொல்லிட்டு, பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வானத்துல எல்லாரும் அவாவா தெய்வத்தை சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ராமானுஜர் போய் தான் சங்கு சக்கரங்களை அவருக்கு பதிச்சார். அதனாலதான் திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியன் பெருமானார். அதெல்லாம் ஒரு சரித்திரம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சொன்னேன்னா நேரம் ஆயிடும். அதனால இதையாவது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன். அதனால என்ன சொல்றார், இந்த இடத்துல என்ன சொல்றார், சங்கும் நிலாவிய கையில வந்து சங்கு சக்கரங்களை வச்சுட்டு இருப்பானா எப்பொழுதும். அந்த சங்கு சக்கரங்கள் கையில இல்லைன்னா, ஏன்னா ஆதி மூலமேனு யானை கூட்டப்ப அடுத்த க்ஷணம் வரணுமோ இல்லையோ, சங்கு சக்கரம் இல்லைன்னா அது எங்க போய் தேடின்னு இருப்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாராம், பக்தர்களை காப்பதற்காக தன் கையிலே எப்பொழுதும் ஆயுதத்தை ஏந்தின்னு இருப்பாராம். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு. 2 கையிலையுமே அவருக்கு சங்கு சக்கர ரேகைங்கிறது உண்டு. ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கர ரேகைங்கிறது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கைத்தலங்களை வந்து பாருங்கோள். பெருமானுடைய திருக்கைகளிலே அந்த சங்கு சக்கரங்கள் எல்லாம் இருக்க, அதெல்லாம் நீங்க வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றார். பண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல கூட்டற்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவாகானீர காரிகையீர் வந்து காணீரே. என்ன சொல்றார், பண்டமர் பூங்குழல் ஆட்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல கூட்டர். இந்த நந்தகோபன் திருமாளிகையில வந்து கண்ணன் வளர்றான். இந்த கண்ணன் என்ன பண்றான், சாதாரண கண்ணன் இல்லையா, பிரளய காலத்துல அண்டங்களை எல்லாம் விழுங்கினவன், சப்தலோகங்களையும் விழுங்கினவன். அப்படி விழுங்கி அந்த விழுங்கின கழுத்து, அந்த கழுத்து எப்படி இருக்குன்னு அந்த அழகு வந்து பாருங்கோ. அண்டங்களையும் அந்த கண்டம் இருந்தவா காணீரே, சப்தலோகத்தையும் விழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆழந்தளிர்ல சயனிச்சுட்டு இருந்தான் இல்லையா. ஏன்னா பிரளயத்துல வந்து அத்தனை ஜீவாத்மாக்களையும் தான் விழுங்கினான். அதுக்கப்புறம் பிரளய காலம் முடிஞ்சது. ஒவ்வொரு யுகத்திலையும் இப்படி நடக்கும். கலியுகம் முடிஞ்சு இந்த லோகத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா பிரளயத்தை உண்டு பண்ணி ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு அத்தனை ஆத்மாக்களையும் தான் உண்டுவானாம். சித்து அச்சித்து எல்லாவற்றையும் சப்த லோகத்தையும் விழுங்குவானாம்.
அப்புறம் மீண்டும் சிருஷ்டி பண்ணி அவர்களுக்கு உஜ்ஜீவனம் பண்ணும் ஆத்மாக்களை எம்பெருமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவனே தான் உபகாரகன். உடனே திருப்பியும் சிருஷ்டி பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்ப எல்லாத்தையும் உமிழ்வானாம். இதுதான் இந்த காரியத்தை பண்றாங்க இல்லையோ, அண்டமும் நாடும் அடங்க விழுங்கினானே, அந்த விழுங்கினுடைய கண்டம் இருந்தவா அந்த திருக்கழுத்தை பாருங்கோள் அப்படின்னு சொல்ற. அடுத்தது எந்தொண்டை வாய் சிங்கம் வாவென்றெடுத்து கொண்டு அந்தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியகம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வங்கு காணீரே. ஆய்ச்சிகள்லாம் என்ன பண்றா, அந்த கண்ணனை கொஞ்சம் பொழுது உதட்டோட உதட்டு வச்சு முத்தம் கொடுக்குறா. அந்த எம்பெருமானுடைய திருவாயில் உள்ள அமிர்தத்தை எடுத்தும் உன்றா. அதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது. சாட்சாத் கண்ணனுடைய அமிர்தம் கிடைக்கணும்னா என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, அது ஆயிரங்களுக்கு கிடைச்சது. அப்படியெல்லாம் அது தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பாருங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி தூக்கி வச்சு அந்த குழந்தைய கொஞ்சரா. அந்த சிவந்த உதடுகளுடைய அழக பாருங்கோ, அந்த செந்தொண்டை வாய் காணீரே அப்படிங்கிறார். அடுத்து நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் ஆக்கு வழித்து இராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முருகலும் உங்கும் இருந்தவா காணீரே. அப்படியே நாக்கு வழிச்சு யசோதை குளிப்பாட்டும் போது சொல்றாளாம், இந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் இருக்கு பாரு. வாக்குன்னா என்ன, அந்த பேச்சழகு, பெருமானுடைய கண்ணழகு, வாயும் முருவலும், அந்த வாயழகு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அப்படியே அந்த புன்சிரிப்போட அழகு, வாயோட அழகு, அந்த மூக்கோட அழகு, அந்த கண்ணோட அழகு எல்லாத்தையும் பார்த்து மொத்த அழகையும் அப்படியே எல்லாரும் பாருங்க. அது குளிப்பாட்டும் போது என்ன அழகா அது நாக்க நீட்டிக்கிறான், நாக்கு வழிக்கணும்னா நாக்க நீட்டி காட்டுறானா. இப்படி எல்லாம் பண்ணினா அந்த அழகு பாருங்கோ அப்படின்னு சேர்த்து சொல்றாளாம். எங்கள் அமரர்கள் வேதனை தீர உண்மண்கள் வசுதேவரதம் மகனாய் திங்கள் அமரர்கள் வேதனை தீர அப்படின்னா என்ன, அசுரர்கள், இந்த அசுரர்கள்லாம் தேவர்களை ஹிம்சை பண்ணிட்டு இருந்தா, இந்த தேவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் எங்க பிறந்தான், வடமதுரை பிறந்தான். உங்கள் வசுதேவரதம் மகனாய் வந்தான் திங்கள் அசுரரை நேய வளர்கின்றான். வசுதேவர் மகனாக அவதாரம் பண்ணி அந்த அசுரர்களை அழிப்பதற்காகவே கண்ணன் அவதாரம். எல்லாரும் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான் கம்சன், ஒருத்தரை விட்டு வைக்கலையாம். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திச்சா, தேவர்கள் எல்லாம் பிரார்த்திச்சா, இந்திரனுடைய லோகத்தை எல்லாம் அபகரிச்சு விடுவான். ருத்ரனுக்கு ஒரு ஆபத்துனாலும் பகவான் தான் அனுகிரகம் பண்ணா. ருத்ரன் பல சரித்திரங்கள் இருக்கு, இப்ப என்ன சொல்லணுமோ சொல்றேன். வசுதேவர் மகனாக அவதாரம் பண்ணி அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணினான். அந்த அவதாரம் பண்ணி அவர்களை அசுரர்கள் தேய வளர்கின்றான். கண்கள் இருந்தவா, அந்த கண்களுடைய கடாட்சம் இருந்ததுன்னா எப்படி ஒரு தேஜோமயமா ஆகலாம். ஆனா இந்த அசுரர்கள்லாம் இப்படி தேவையில்லாம ஹிம்சை பண்ணி தன்னைத்தானே கெடுத்து கொண்டார்கள். எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெறாமல் கெடுத்து கொண்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஆழ்வார் சொன்னார், திருப்பான் ஆழ்வார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செப்பரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு சொன்னார். இந்த கண்கள் 7 லோகத்துக்கும் அப்படி இந்த கண்ணாலே காட்டினாராம் கண்ணழக. எப்படி பிள்ளை உலங்கா புனிதாசருக்கு பெரிய பெருமாள் கண்ணழக காட்டி கொடுத்தாரோ அப்படி இருக்கக்கூடிய கண்ணட அழகை நீங்கள்லாம் பாருங்கள். பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் முடிவுக்கும் ஏவகி பத்த உருவகரிய ஒளிமணி மன்னன் உருவம் இருந்தவா காணீரே. இந்த உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்காகவே எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். அந்த இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களை ரட்சிப்பதற்காக தேவகியுடைய பரம கிருபை. அவ குடுக்கலைன்னா வரவே முடியாது. அவ கண்ணனை தூக்கி கொடுத்தாலும் முடியும். அப்படி அந்த திருவகளை ஒத்த தேவகியாகப்பட்டவள் இந்த கண்ணபிரானை உலகத்தை உஜ்ஜீவிப்பதற்காகவே பெற்றெடுத்தாள். திருவெண்மடி ஒக்கும் தேவகி வித்த உருவுகரிய ஒளிமணி வண்ணன். உருவுகரியன்னா பெருமானுடைய கண்ணன். அவன் எப்படி இருக்கானா, அசுரர்களை அழிக்கக்கூடிய வலிமை உடைய கண்ணன், ஒளிமணி வண்ணன், ஒளி வீசக்கூடிய மணிவண்ணன். அவனுடைய புருவம் அழகை பாருங்கோள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அடுத்தது மண்ணும் மலையும் கடலும் உலகு 7 உண்ணும் திறத்து. இதேதான் இந்த பிரளய காலத்துல எப்படி எல்லாத்தையும் ஆசையா மகிழ்ந்து உண்ணும், மகிழ்ந்து சாப்பிட்டானா. மண்ணையும் மலையும் கடலும் உலகேழும் எல்லாத்தையும் சப்தலோகத்தையும் எதுக்காக சாப்பிட்டான், எல்லா ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பதற்காக மகிழ்ந்து உண்டான். ஆசையா செஞ்சானாம். வண்ணமெழில்கள்
மகர குடைவை திண்ணம் இருந்தவகாலீரே. மகர குண்டலங்கள் நன்னா திண்ணமாக இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலங்கள் என்ன ஒரு அழகா இருக்கு. அந்த தங்கத்தினாலான ஒரு மகர குழையம், மகர நெடுங்குழைக்காதன்னு ஒரு பெருமாள் தெந்திருப்பேர உண்டு, அது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது. அந்த மகர குண்டலங்களை வந்து பாருங்கோள் அப்படிங்கிறார். அடுத்தது முற்றிலும் தூதையும் உங்கை மேல் பூவையும் சிற்றிலுழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெற்றி இருந்தவகாலீரே. நேருழையீர் வந்து காணீர. இந்த குழந்தை எல்லாம் விளையாடிட்டு அங்க விளையாடிட்டு என்ன வரும், ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாம் என்னென்ன விளையாடுமோ அங்க வந்து சிற்றில் விளையாடுது, மணல்ல கோபுரம் கட்டுறது, அதுக்கு ஒரு மரம் ஒரு சொம்பு, அது கையில ஒரு மைனாக பறவையை கையில வச்சுட்டு இருக்குமா. குழந்தை எல்லாம் அப்படி கொஞ்சம் விளையாடும் பொழுது கண்ணன் எம்பெருமா இந்த நாச்சியார் திருமொழியில கூட வரும். நாமமாயிரம் எத்தனின்ன நாராயணா நரணே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்கு பாதே தவிரமே காமன் போதொரு காலம் என்று பங்குலினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, எங்களுடைய சிற்றில் எல்லாம் சிதைக்காதே அப்படின்னு சொல்லி அவளை சொல்லுவா கண்ணனை. ஏன்னா கோபுரம் கட்டி வைப்பான், உடனே வந்து அழிச்சு போவான். இவாள்லாம் என்ன ஒரு காரியம் பண்ணாலும் அவர்களிடத்துல தீம்பு பண்றதே கண்ணனுடைய வேலை. உடனே கண்ணனை தேடின்னு ஓடி வருவா, அவன் கையில உள்ள ஜாமான எல்லாம் பறிச்சுன்னு போயிடுவானா. உடனே கிருஷ்ணனை தேடின்னு இவாள்லாம் ஓடி வருவா. அப்படி ஒரு விளையாட்டு அவளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு. அப்படி நெற்றி அப்படி விளையாடி அந்த பறிச்சுன்னு ஓடும் பொழுது அவனுடைய நெற்றி அழக பாருங்கோ, அப்படி ஒரு நெற்றி அழகா இருக்குமா. அதெல்லாம் பாருங்கன்னு சொல்றா. அடுத்தது அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கே கொண்டு கடல்கள் சதங்கை கலந்தெங்கு மார்ப்ப மழகண்டினங்கள் மரித்து திரிவான். இப்படி மாடுகண்டுகள்ல மேய்த்து போகும்போது காலில் சதங்கை எல்லாம் கட்டிக்கணும். ஏன்னா சதங்கை எல்லாம் கட்டினாதான் மாடு எங்கேயாவது போனா கூட இந்த சதங்கையை சத்தம் போடுவாளாம். காலை தட்டும் பொழுது இந்த சதங்கை சத்தத்தை கேட்டு அந்த மாடுகள் ஓடி வரும். ஏன்னா மாடுகண்டு இருக்கிற இடத்த தேடி இவா போனங்கிறது இல்ல, இவா சத்தம் போட்டாலே அந்த சதங்க சத்தம் கேட்டு மாடுகண்டு ஓடி வந்துடுமா. இப்படி கண்ணன் வந்து கையில வந்து பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு, இது வந்து இந்த ராஜமன்னார்குடி காட்டு மன்னார்குடின்னு ரெண்டு உண்டு. இந்த ராஜமன்னார்குடியில ராஜகோபாலன் கையிலவே பார்த்தேன்னா அந்த பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு, அது பேர் செண்டுன்னு சொல்லுவான். அதனால அந்த பெருமாளுக்கு செண்டலங்காரர்னே பேர். அப்படி அழகா ஒரு கையில ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்கு நுனியில ஷாட்டை இப்படி வளைவா இருக்கும். அப்படி பார்த்தேன்னா அந்த ஷாட்டையும் கோலையும் சேர்த்து பெருமான் ரொம்ப அழகா பிடிச்சுட்டு இருப்பான். இந்த மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிச்சா தெரியும் உங்களுக்கு. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு, இப்படி தங்கத்தினால ஒரு கோல் வச்சுட்டு இருப்பானாம், அதுல ஒரு ஷாட்டை வச்சுட்டு இருப்பானாம், கால்ல சதங்கை எல்லாம் போட்டு இருப்பானாம், கடல்கள்லாம் வீரக்கடல்கள் அப்படி கால்ல இருக்குமா. இப்படி அப்படி மாடு கண்ணை மேய்ச்சுண்டு போவானாம். மரித்து திரிவான் மழை கன்றினங்கள், அப்படி கன்று குட்டிகள் எல்லாம் கூட்டின்னு போவானாம். ஏன்னா மாடு பக்கத்துல போக மாட்டான் கண்ணன், எப்பவுமே கண்ணுக்குட்டி தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்ணுக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணனையே எதிர்பார்த்துட்டு இருக்குமா. ஒரு ஜலம் பெருக கூட தெரியாது. அதே போல இது ஜலம் பெருகணும்னா கண்ணன் பெருமான் என்ன பண்ணுவானா, தானே போய் யமுனையில அப்படி எப்படி குடிக்கணும்னு கண்ணுக்குட்டிக்கு சொல்லி கொடுப்பானாம். பின்னாடி கைய கட்டிண்டு குனிஞ்சுண்டு அது பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்கோள் கீழ்கண்டா இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்தே கண்டோமே. இட்டமான பசுக்களை எல்லாம் அப்படி கூட்டின்னு போய் அந்த ஜலம் குடிக்க தானே கற்றுக் கொடுப்பானாம். அப்படி கன்றினங்கள்லாம் கண்ணனை எதிர்பார்த்துட்டே இருக்கிறதுனால ஏன்னா எல்லாமே அவனை எதிர்பார்த்துட்டு இருந்தா அவன் அனுகிரகம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தா வரமாட்டான் பக்கத்துல. அது வந்து கன்றுக்குட்டி சாட்சி. கன்றுக்குட்டினா மழகன்றினங்கள் மறித்து தெரிவான். கன்றினங்களோடதான் அந்த கண்ணுக்குட்டியோடயேதான் சுத்தின்னு இருப்பான் பகவான். அப்படி சுத்தின்னு இருக்கும் பொழுது அழகன்றினங்கள் மறித்து தெரிவான் உடல்கள் இருந்தவாக நீர். அப்படி கண்ணுக்குட்டியோட ஓடும் பொழுது அவனுடைய குழல் அழகு இருக்கே, அந்த கேசமாகப்பட்டது அப்படி சுருண்டு அப்படியே அழகா அப்படியே ஆடுமா. அந்த இருண்ட சுருண்ட கருண்ட அந்த குழலாகப்பட்டது அப்படியே அசையுமா. அந்த குழல் அழகை வந்து காணுங்கோள் அப்படின்னு கூப்பிடுறான் யசோத. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய பிள்ளைய வந்து அனுபவிக்கிறா. தான் அனுபவிக்கிறோட எல்லாரும் அனுபவிக்கணும் ஆசைப்படுறாளாம். தான் குழந்தைய ஒரு சில பேர் குழந்தைய காட்ட மாட்டா, பிறந்தா உடனே கண்ணு பட்டுரும் மூடி வச்சுப்பாங்க. கண்ணு படுற குழந்தை இல்ல, சாட்சாத் சர்வேஸ்வரன் ஒழியோ. அதனால இவன் அழகை எல்லாரும் ரசிக்கணும். முன்னுக்கும் பின்னழகிய பெருமாள் அப்படின்னு இங்க சேவிப்பான். இங்க அரையர் கொண்டாட்டத்துல முன்னுக்கும் பின்னழகிய பெருமாள், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்,
நம்பெருமாள் இப்படி எல்லாம் இங்க கொண்டாட செய்வாரே செய்வார். அதனால அந்த எம்பெருமானுடைய அழகை எல்லாரும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி யசோதை கூப்பிட்டு 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 சொல்றாங்க. 20 பாசுரங்களையும் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் குழல்கள், முதல்ல பாதகமலங்கள்ல ஆரம்பிச்சா அடுத்தது கடைசியா 20வது பாசுரம் தான் அந்த அவயவ சோவையில கடைசி பாசுரம். இந்த குழல்கள்ல கொண்டு நிறுத்திட்டான். அதாவது என்னன்னா இதுல பெரியாழ்வார் என்ன சொல்றார், திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் உள்ள அழக அப்படியே 20 பாசுரங்கள்ல அப்படியே வர்ணிக்கிறார். இப்படி யசோதை அனுபவிச்சா சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன, அப்படி யசோதை முன்னாடி சொன்னா அதை என்ன பண்ணினார், தென்புதுவை பட்டனான தென் திசைக்கே ஒரு கோனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் நிர்வாகராக இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வார் பட்டர்பிரான் என்ன பண்ணினார், விருப்பால் உரைத்த 20ஓடு ஒன்றும் 21 பாசுரம் சொல்லல, 20 பாசுரத்தை தனியா பிரிக்கிறார், இந்த ஒரு பாசுரத்தை தனியா பிரிக்கிறார். ஏன்னா 20 பாசுரம்ங்கிறது எம்பெருமானுடைய அவயவ சோவை. அந்த 20 பாசுரத்தோடு இதையும் சேர்க்கிறார். 20ஓடு ஒன்றும் இந்த 21 பாசுரத்தை சேவிப்பவர்கள் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்று வருதாமே. இப்படி பாசுரங்களை இந்த 20 பாசுரங்களை எவரோட ஒரு பக்தியோட கற்கிறார்களோ அனுபவிக்கிறார்களோ அப்படி அர்த்தங்களை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் வைகுண்டம் அடையும் பேறு பெறுவார்கள். அங்கு பகவானை பிரியாமல் எப்பொழுதும் அவனோடு இருந்து கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி வைகுந்தத்து ஒன்று வருதாமே. அந்த 20 பாசுரத்தோட இந்த ஒரு பாசுரத்தையும் சேர்த்து சேவிப்பவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை பிரியாமல் வைகுண்டத்திலே இருந்து அவர்களுக்கு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 20 பாசுரத்தோட பலனை சொல்லி இந்த பதிகத்தை தலை கற்றார். பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரம். ஒரு பாசுரமா இப்படி அனுபவிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஜனனி எனக்கு ஒரே நாள்ல 50 பாசுரம் கொடுத்தா முடியாது போல. 1.5 மணி நேரத்துல 20 பாசுரம். இது கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்ததுனாலதான், இல்லைன்னா அது முடியாது. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எப்பப்ப முடியுமோ அப்படியே கண்டினியூவா அனுபவிக்கலாம். ஆனா இன்னைக்கு கொடுத்த அவகாசத்துல இவ்வளவுதான் பண்ண முடியுது.